ஓகே. அனைவருக்கும் ஜெய் பீம். நம்ம தொடங்கலாம் இல்லையா? யாரு? வருண், பார்த்திபன் இருக்காங்களா? தொடங்கிடலானே தொடங்கிடலானே தொடங்கிடுங்க தொடங்கிடுங்க. பார்த்திபன் இருக்காங்க. வருண் ஆரம்பிச்சிருங்க. யாரு வரவேற்புரை? வரவேற்பு திருநாவுக்கரசு. முன்னிலைக்கு திருநாவுக்கரசு. பேச சொல்லிடுங்க அவரை. ஐயா திருநாவுக்கரசே, நீங்க பேசுறீங்களா? முன்னுரை வழங்கி ஆரம்பிக்கிறீங்க. ஐயா, அனைவருக்கும் ஜெய்பீம் நமோ புத்தாயா. மாலை வணக்கம். ஜெய் பீம் ஜெய் பீம். மாலை வணக்கம். தமிழ்நாடு பௌத்த சங்க பேரவை மற்றும் தமிழ்நாடு இளையோர் கழகம் மற்றும் செஞ்சி பௌத்த சங்க சார்பாக அனைவருக்கும் ஜெய்பீம் கலந்த வணக்கம் ஐயா. தெரியல. ஐயா ஜெய்பீம் நமோ புத்தாயா. ஜெய் பீம் ஜெய் பீம் ஜெய் பீம். ஐயா தமிழ்நாடு ஹலோ ஐயா தலைமையேற்று நடத்தி கொடுக்கும் அண்ணன் கௌதம சன்னா அவர்களுக்கும் வாழ்த்துறை வழங்க இருக்கும் ஐயா குருசாமி அவர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. இன்னும் ஒரு நெட்வொர்க் இல்லையா இருக்கு? ஐயா ஜெய்பீம் ஐயா. ஐயா கேக்குதுங்களா? முறையா தொடங்கிடுங்க. ஐயா அனைவருக்கும் தமிழ்நாடு பௌத்தர் சங்க பேரவை மற்றும் தமிழ்நாடு இளையோர் சங்க சார்பிலும் செஞ்சி பௌத்த சங்க சார்பிலும் எல்லாருக்கும் மாலை வணக்கம் ஐயா. ஜெய்பீம் கலந்த மாலை வணக்கம் ஐயா. இந்த 29வது தமிழ்நாடு பௌத்த மறுமலர்ச்சியில் பண்டிதமணி அப்துல் ராயரின் பங்கு என்ற கருத்துரை வழங்குவதற்கு தலைமையேற்றிருக்கும் ஐயா கௌதம சன்னா ஐயா அவர்களுக்கும் வாழ்த்துறை வழங்க இருக்கும் குருசாமி ஐயா அவர்களுக்கும் முதற்கண் வணக்கம் ஐயா. மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து நம்ம தோழர்களுக்கும் வணக்கம் ஐயா. ஐயா இங்க கொஞ்சம் மழை பெய்யறதுனால கொஞ்சம் சிக்னல் கொஞ்சம் கட்டாயி வருதுங்க ஐயா. சரிங்க சார், மிக்க நன்றி வாழ்த்துரைக்கு. தமிழ்நாட்டின் பௌத்தம் மாபெரும் இணையவழி தொடர் பௌத்த கருத்தரங்க தொடரின் 29வது வாரத்தில் இன்று கருத்துரை வழங்க இருக்கும் முனைவர் பே விஜயகுமார் அவர்களுக்கும் இணையவழி தொடரின் தலைமை தாங்கியிருக்கும் திரு முனைவர் கௌதம சன்னா அவர்களுக்கும் வாழ்த்துறை வழங்க இருக்கும் திருமிகு குருசாமி அவர்களுக்கும் முன்னிலை வைக்கும் திருநாவுக்கரசு அவர்களுக்கும் மற்றும் பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய தலைப்பான தமிழ்நாடு பௌத்த மறுமலர்ச்சியில் பண்டிதமணி ஜி அப்பா துரையாரின் பங்கு குறித்து திருமிகு பே ஐயா விஜயகுமார் ஐயா, நீங்க பேசுறீங்க, நீங்க கருத்துரை வழங்கலாம்.
நீங்க தொடங்கிடுங்க. அவரை பத்தி ஒரு அறிமுகம் சொல்லணுமா என்ன? நேரடியா அப்படி போயிட்டு கூடாதுல்ல. ஏற்கனவே யார் அறிமுகப்படுத்துறது? பார்த்திபன் நீங்க பண்றீங்களா? யாரு? அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவை தொடங்கி ஏறக்குறைய 3.5 ஆண்டுகளில் பல சாதனைகளை நாம் தொடர்ந்து நிகழ்த்தி வருகின்றோம். அவற்றில் ஒன்றாகத்தான் தமிழ்நாட்டின் பௌத்தம் என்கின்ற பொது தலைப்பின் கீழ் தமிழ்நாட்டு பௌத்த வரலாற்றையும் பௌத்த பண்பாட்டையும் அழிக்கப்பட்ட பௌத்தத்தின் கூறுகளையும் பல்வேறு ஆய்வுகளின் மூலமாக நாம் வெளிக்கொண்டு வந்திருக்கின்றோம். அப்படி இருக்கின்ற நமது முயற்சியில் ஏராளமான தமிழறிஞர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள், தொல்லியல் ஆய்வாளர்கள், பேராசிரியர்கள் உள்ளிட்ட பலர் இந்த தொடரிலே பங்கேற்று தமது ஆய்வுகளை முன்னெடுத்து வருகின்றார்கள். இந்த ஆய்வுகள் எல்லாம் முறையாக தொகுக்கப்பட்டு இந்த ஆண்டின் இறுதியில் 3 பெரும் தொகுதிகளாக வெளியிடப்படக்கூடிய சாத்தியக்கூறும் இருக்கின்றது என்கின்ற காரணத்தினால்தான் இந்த கருத்தரங்கை நாம் தொடர்ந்து நடத்தி வருகின்றோம். தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவை தொடங்கப்பட்டு இந்த 3.5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பௌத்தத்திற்கென தனி அங்கீகாரத்தை பெறுவதற்கு நாம் பல்வேறு வகையில் அரசிடம் முயற்சி செய்து அதில் ஓரளவு வெற்றி கண்டு வந்திருக்கின்றோம். அவ்வகையிலே ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மைனாரிட்டி சிறுபான்மை குழு உறுப்பினர்களும் மாநில அளவில் மாநில சிறுபான்மை ஆணையத்தின் உறுப்பினரும் அது மட்டும் இல்லாமல் நமக்கென்று சங்காதிபதியும் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளையும் நாம் உருவாக்கி அவற்றை ஒருங்கிணைத்து செயல்படுத்தி வருகின்றோம். அவ்வகையில் இந்த வரலாற்று கருத்தரங்கு தொடர் என்பது தமிழ்நாட்டு வரலாற்றில் ஒரு மிகப்பெரும் மாற்றத்தையும் மிகப்பெரும் வெளிச்சத்தையும் பாய்ச்சக்கூடிய ஒரு மாபெரும் வரலாற்று தொடர் நிகழ்வாகும். இந்நிகழ்வில் பல்வேறு அறிஞர்கள் பங்கெடுத்துக் கொள்வதும் தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவையின் பொறுப்பாளர்களை தாண்டி இணையத்தின் வழியாக நூற்றுக்கணக்கான தோழர்கள் இதை கண்டு தங்களது கருத்துக்களை தெளிவுபடுத்திக் கொள்வதற்கும் ஒரு வாய்ப்பை நாம் உருவாக்கி இருக்கின்றோம். பண்பாட்டு அடிப்படையில் நாம் செய்கின்ற பல்வேறு பணிகளுக்கு அறிவு தளத்தில் மேற்கொள்ளக்கூடிய பணிகளும் பெரும் பங்களிக்கும் என்கின்ற முனைப்போடு தான் நாம் செயல்பட்டு இருக்கின்றோம். அந்த வகையில் விஜயகுமார் அவர்கள் இந்த பண்டிதமணி ஜி அப்பாதுரையார் அவர்களுடைய பணி குறித்தும் தமிழ்நாட்டு பௌத்தத்தின் மறுமலர்ச்சியில் அவருக்கு உள்ள பங்கு குறித்தும் உரையாற்ற வந்திருக்கின்றார். அவரது பங்களிப்பு என்பது குறிப்பாக பண்டிதமணி அயோத்திதாசர் அவர்களது வாழ்க்கை வரலாறு உள்ளிட்ட அவரது சிந்தனைகள் ஆகியவற்றை தொகுத்தும் பிரித்தும் பல்வேறு ஆய்வுகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றார். பல்வேறு நூல்களை தொடர்ந்து அவர் எழுதியிருக்கின்றார். குறிப்பாக அண்மையிலே வெளிவந்த பண்டிதர் அயோத்திதாசரின் உரை என்பது அவரது மிகச்சிறந்த படைப்புகளில் ஒன்று. இப்படி பல்வேறு நூல்கள் அயோத்திதாசர் தொடர்பாக எழுதி வருகின்றார். மிகச்சிறந்த பௌத்த ஆய்வாளராகவும் இப்பொழுது பேராசிரியராகவும் பணிபுரிந்து வருகின்றார். அவர் தமிழ்நாட்டு பௌத்த வரலாற்றில் அண்மை கால அல்லது கான்டெம்பரரி புத்திஸ்ட் ஹிஸ்டரி என்கின்ற அந்த தளத்திலே அவர் தனது பங்களிப்பை செலுத்தி வருவது நமக்கெல்லாம் பெரும் மகிழ்ச்சி. அது மட்டுமின்றி நமக்கு அவரது பங்களிப்பு மிகவும் உறுதுணையாக இருக்கின்றது. இவரோடு பயணிக்கின்ற பல்வேறு தோழர்கள் பௌத்தத்தின் மீது ஈடுபாடு கொண்டு பௌத்த வரலாற்றில் மாபெரும் பணிகளை ஆற்றி வருகின்றார்கள். இவர்களை முறையாக உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் இவர்களது அறிவாற்றலை நாம் முழுமையாக பயன்படுத்தி கொண்டு பௌத்த பண்பாட்டை வளர்ப்பதற்கும் பௌத்த வரலாற்றை கற்றுக்கொள்வதற்கும் நாம் முனைய வேண்டும். ஒரு கருத்தரங்கில் அவர்கள் பேசிவிட்டு சென்ற உடனேயே அத்தோடு அதை மறந்துவிட்டு அடுத்த கருத்தரங்கில் வந்து அமர்வதல்ல நமது நோக்கம். அவர்களது கருத்துக்களை உங்கள் தளத்திலும் உங்கள் குடும்பத்திலும் உங்களது மாணவர்களிடத்திலும் உங்களது நண்பர்களிடத்திலும் நீங்கள் அதை விவாதிக்க வேண்டும். அப்படி விவாதிப்பதின் மூலமாக மட்டும்தான் நீங்கள் பௌத்த பண்பாட்டை வரலாற்றை வளர்த்திருக்க முடியும். அதிலே நமக்கு உதவியாக இருப்பதற்கும் பௌத்தர்களுக்கு உதவியாக இருப்பதற்கும் வரலாற்று வெளிச்சத்தை பௌத்தத்தின் மீது பாய்ச்சுவதற்கும் இன்றைக்கு அவர் மேற்கொண்டு எடுத்துக்கொண்டிருக்கின்ற தலைப்பு மிக முக்கியமானது. அப்பாதுரையார் பண்டிதர் அயோத்திதாசரோடு இணைந்து பணியாற்றியவர். கோலார் தங்கவயலை மையமாக கொண்டு பணியாற்றிய அவரது எழுத்துக்கள் எல்லாம் தொகுத்து வெளியிடப்பட்டிருக்கின்றன. தமிழின் இதழில் அவர் ஏராளமாக எழுதியிருக்கின்றார். அவரோடு பணியாற்றிய இன்னொருவர் பெரியசாமி புலவர். பெரியசாமி புலவரின் குடும்பத்தோடு எனக்கு நேரடியான பழக்கமும் இருக்கிறது. அவரது மகன், அவரது பெயர்த்திகள் உள்ளிட்ட அவரது குடும்பத்தாரோடு நீண்ட காலம் நான் தொடர்பில் இருந்தேன்.
இப்பொழுது விட்டு போய்விட்டது. அவர்கள் அது எங்கே இருக்கின்றார்கள் என்று தெரியவில்லை. அப்படி பல்வேறு அவர்களது தலைமுறைகள் எல்லாம் இந்த சமூக பற்றை விட்டு அல்லது பணியை விட்டு விலகிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில், அவர்களது கருத்தியல் வாரிசாக விஜயகுமார் இன்றைக்கு உங்களிடத்திலே உரையாற்ற வருகின்றார். இந்த உரையை நீங்கள் செவிமேற்கொண்டு கேட்டு பயன்பெற வேண்டும். பௌத்தத்தை வளர்ப்பதற்கு நீங்கள் அனைவரும் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அ ம் பேராசிரியர் டாக்டர் விஜயகுமார் அவர்களை உங்கள் சார்பில் அன்புடன் பேச அழைக்கின்றேன். இதற்கு பிறகு கேள்வி பதிலுக்கு பிறகு அம்பேத்கர் இன்டெலெக்சுவல் சொசைட்டியை சேர்ந்த திரு வி குருசாமி பொறியாளர் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். அதற்கு பிறகு நிகழ்ச்சி நிறைவு பெறும் என்று தெரிவித்துக் கொண்டு டாக்டர் விஜயகுமார் அவர்களை பேசுவதற்கு தமிழ்நாடு பௌத்தர்கள் சங்க பேரவையின் சார்பில் அன்போடு அழைக்கின்றேன். நன்றிண்ணா. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டின் பௌத்தம் தொடர் இணையவழி காணொலி கருத்தரங்கு 29வது நாள் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் தலைமையேற்று மிக அற்புதமான ஒரு முன்னுரையை கொடுத்திருக்கக்கூடிய எழுத்தாளர், பௌத்த ஆய்வாளர் அண்ணன் கௌதம சன்னா அவர்களுக்கும், முன்னிலை வகிக்கக்கூடிய திருநாவுக்கரசு அவர்களுக்கும், இந்த நிகழ்வில் வாழ்த்துரை வழங்க இருக்கக்கூடிய குருசாமி அவர்களுக்கும், இந்த காணொலியில் பல்வேறு பௌத்த ஆளுமைகள், ஆய்வாளர்கள் தொடர்ந்து பங்கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்விலும் 20க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் ஜெய்பீம் நமோ புத்தாய. பண்டிதமணி ஜி அப்பாதுரையார் ஒரு மிக பெரும் ஒரு ஆளுமை, பௌத்த ஆளுமை. தென்னிந்தியாவில் பௌத்த மறுமலர்ச்சியையும் சமூக சீர்திருத்தத்தையும் பேசி வந்த அயோத்திதாச பண்டிதருடைய காலத்திலும் அவருக்கு பிறகும் கோலார் தங்கவயலில் பௌத்த மறுமலர்ச்சியை முன்னெடுத்தவர் தங்கவயல் தமிழர் ஜி அப்பாதுரையார் அவர்கள். இன்னைக்கு அப்பாதுரையாரை பல பேருக்கு தெரியவே தெரியாது. அப்பாதுரையார் அப்படின்னா தமிழ் சமூகத்துல நம்ம இந்த பேரை சொன்னோம்னா எல்லாரும் சொல்றது பன்மொழி புலவர்க்கா அப்பாதுரையாரை மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. குறிப்பிட்ட சில அளவுல தான் பௌத்த அறிஞரான இந்த அப்பாதுரையை பல பேருக்கு தெரியும். ஆனா பன்மொழி புலவருக்கு முன்பு தமிழ்நாடு அளவிலும் தமிழகத்தை தாண்டி உலக அளவிலும் எங்கெங்கெல்லாம் பௌத்தம் செழித்து இருந்ததோ அந்த இடத்துல மிக பிரபலமாக கொண்டாடப்பட்ட ஒரு ஆளுமை தான் பண்டிதமணி ஜி அப்பாதுரையார் அவர்கள். இவரை கேப்ரியல் அப்பாதுரையார் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் நெருக்கமா இருக்கிறவங்க துரையார் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் பெரியார் அப்படின்னு இவரெல்லாம் சொல்லுவாங்க. இப்படி பல பெயர்கள்ல பௌத்தத்தை பின்பற்றி வரக்கூடிய ஆளுமைகள் இவரை அழைத்தது உண்டு. ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமை. அயோத்திதாசரனுடைய பௌத்தத்தை தொடர்ந்து உயிர்ப்புடன் வைத்திருந்த ஒரு ஆளுமைன்னா அது அப்பாதுரையாரை தான் சொல்லணும். அயோத்திதாசர் 1914 மறைஞ்சிட்டாரு. அவர் மறைந்து போன பிறகு இது யார் முன்னெடுத்து இந்த பௌத்தத்தை கொண்டு செல்வது, தமிழ் பௌத்தத்தை கொண்டு செல்வது அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருந்தது. அப்ப அதன் பிறகுதான் லட்சுமி நரசு சில ஆளுமைகள்லாம் தமிழன் இதழை நடத்த வராங்க. இதுல ரொம்ப வலிமையா இருந்து பௌத்த பணி ஆற்றியவர் யாரு அப்படின்னா அப்பாதுரையாரை தான் சொல்லணும். அயோத்திதாசரிடத்தில் இருந்த பௌத்தத்தை ஒரு 50 ஆண்டுகளுக்கு உயிர்ப்புடன் வைத்திருந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்த்த ஒரு பெருமை இந்த ஜி அப்பாதுரையாரை தான் சேரும். யார் இந்த ஜி அப்பாதுரையார் அப்படின்னா இவர் பூர்வீகம் சேலம். சேலத்தில் பிறந்தவர். அங்கதான் படித்தவர். குடும்ப சூழல் காரணமாக தங்கவயலுக்கு இடம்பெயர்றாங்க. அப்படி இடம்பெயரும் போது கேப்ரியல் அப்பாதுரையாரனுடைய அப்பா கேப்ரியல் என்ன பண்றாரு, ஒரு சுரங்கத்துல கான்ட்ராக்டரா இருக்கிறாரு. போதிய வருமானம் அவங்க குடும்பத்துல பத்தலை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த சூழலில் தான் மிக இளையவராக இருந்த அப்பாதுரையார் பணிக்கு அமர்த்தப்படுகிறார். அங்க ஒரு சாதாரண ஒரு சுரங்கத்துல ஒரு எண்ணெய் ஊற்றும் பணியில அப்பாதுரையார் சேர்றாரு. சேர்ந்த பிறகு அப்புறம் கொஞ்சம் சில காலம் கழித்து அவருடைய பணியினுடைய நேர்மையை அவர் தொடர்ந்து வேலை செய்கிற அந்த முயற்சிகள் எல்லாம் பார்த்து அவருக்கு பணி உயர்வு போல அந்த இடத்துல கொடுக்கப்படுகிறது. அப்பதான் மில் டிரைவர் அப்படின்னு குறிக்கப்படுறாங்க. அப்பாதுரையார் தமிழன் இதழில் எழுதும்போது பார்க்கும்போது ஆரம்ப காலகட்டத்தில் அவர் தன்னை எப்படி அறிமுகப்படுத்திக்கிட்டார் அப்படின்னா மில் டிரைவர் அப்படின்னு அறிமுகப்படுத்துறார்.
டிரைவர்னா ஏதோ வாகனம் ஓட்டக்கூடிய டிரைவர் இல்ல. சுரங்கத்துல என்ஜினை இயக்கக்கூடிய ஒரு டிரைவராக இவர் வந்து இருந்திருக்கிறார். அப்படி அந்த பணி செய்து கொண்டு தான் இவர் வந்து பௌத்தத்தின் பக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வரார். ஆரம்பத்துல வரார். 1907கள்ல அ கோலார் தங்கவயல்ல மாரிக்குப்பம் பௌத்த சங்கம் வந்து ஏற்படுது. எம்.ஒய். முருகேசம் அவங்களுடைய முயற்சினாலும், எம். ராகவர் அவர்களுடைய முயற்சினாலும், அங்கிருந்த சிவகேச வாத்வைத சபை, அதாவது ஒரு சைவ கோயில் தான் பின்னாடி வந்து என்ன பண்ணுது, ஒரு பௌத்த ஆலயமாக வந்து மாற்றப்படுகிறது. அந்த பௌத்த ஆலயத்தில் எம். ராகவர் பௌத்தத்தை தொடர்ந்து மூலை முடுக்குகளிலெல்லாம் பரப்பிய ராகவர் அந்த இடத்துல வந்து இருக்கிறாரு. அப்புறம் ஏ.பி. பெரியசாமி புலவர் வருகிறார். இவர்கள் எல்லாம் இணைந்து பௌத்தத்தை பரப்பிக் கொண்டு இருக்கும் பொழுது, தமிழன் இதழ கோலார் தங்கவையில ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்துது. அந்த இடத்துக்கு போகுது. ரொம்ப புதுமையான பௌத்த கருத்துக்களையும், மறுமலர்ச்சி சிந்தனைகளையும், பகுத்தறிவு சிந்தனைகளையும், ரொம்ப அற்புதமான செய்திகளை தாங்கி தமிழன் இதழ் தங்கவயலுக்கு போகும் பொழுது, ஒரு பெரிய பரபரப்பு அந்த இதழை பார்த்து வந்து ஏற்படுது. பலருக்கும் ஏற்படுது. அப்படி ஈர்ப்பு ஏற்பட்டு பௌத்த சங்கத்தோடு இணைந்தவர் தான் வந்து அப்பாதுரையர். ஆரம்பத்துல இவருக்கு வந்து பில்லி சூனியத்துல, பேய், பிசாசு இதுல போன்ற விஷயங்கள்ல ரொம்ப நம்பிக்கை கொண்டு இருந்தாரு. அது மூலமா நம்ம வந்து சீக்கிரமா எளிதில் வந்து பிரபலம் அடையலாம் அப்படின்ற ஒரு ஆர்வம் அவர்கிட்ட இருந்தது. பின்னாடி தான் அது தெரிஞ்சது. இது வந்து முழுக்க முழுக்க வந்து போலித்தனமானது. இது வந்து பித்தலாட்டம். இது வந்து ஏமாற்று வேலை அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிறாரு. அதன் பிறகு தான் அதிலிருந்து வெளிவந்து பகுத்தறிவு சார்ந்து இயங்கக்கூடியவராக அப்பாதுரையர் இருந்தார். அந்த சூழலில் தான் பௌத்த சங்கத்தினுடைய தொடர்பு ஏற்பட்டு, பௌத்த சங்கத்தோடு கொஞ்சம் கொஞ்சமா வந்து இணைந்து உள்ள நுழைகிறார். குறிப்பா எம்.ஒய்.எம். முருகேசம், எம். ராகவர், அ ஏ.பி. பெரியசாமி புலவர் இவர்களுடைய பேச்சுகளையும், செயல்பாடுகளையும் இவர் வந்து உள்வாங்கத் தொடங்கிய பிறகு, பௌத்த சங்கத்தில் கொஞ்சம் கொஞ்சம் செயல்பாடுகள்ல தன்னை இணைச்சுக்கிறார். இப்படிதான் இவர வந்து பார்க்க முடியுது. இவரு எப்படிப்பட்டவர் அப்படின்னா, ரொம்ப துணிச்சல் மிக்கவர். ஒரு இளைஞர். அப்போ பௌத்த சங்கத்துல இவரு தொடர்பு ஏற்படும்போது, ஒரு சின்ன வயது இளைஞர். என்ன வயது இருக்கும் அப்படின்னா, இவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 17, 18 வயது தான் அப்பாதுரையாருக்கு இருக்கும். ரொம்ப ஆர்வம் மிகுதி, துணிச்சல் மிகுந்தவர். நல்ல தமிழில் பேசக்கூடியவர் அப்பாதுரையார். அப்படிப்பட்ட அந்த இளைஞர் பௌத்த சங்கத்தில் இணைந்த பிறகு மிக அற்புதமான வந்து சொற்பொழிவுகளை அவர்களோடு இணைந்து உரையாற்றுகிறார். இதெல்லாம் ஒரு பெரிய ஈர்ப்பு ஏற்படுது மக்களுக்கு இவரை பார்த்த உடனே. கொஞ்சம் கொஞ்சமா இவர் வந்து பௌத்த சங்கத்தின் மூலமாக வளர்ந்து ஒரு மிக பெரும் ஒரு ஆளுமையாக, தங்கவயல் தமிழர்களால் இன்றும் நினைவு கூறக்கூடிய ஒரு ஆளுமையாக அப்பாதுரையார் விளங்குகிறார். தங்கவயல்ல போயிட்டு பௌத்தம் அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம்னா 2 விஷயங்கள வந்து அவங்க முன்வைக்கிறாங்க. ஒண்ணு பாபாசாஹேப் வந்து சொல்றாங்க. 2வது அப்பாதுரையார், துரையார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கும் மக்களுடைய மனதுல உயிர்ப்புடன் இவருடைய நினைவுகள் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. காரணம் இவரு செய்த பணிகள் தான். அப்படி என்ன இவர் வந்து பணிகள் செய்தாரு அப்படின்றத நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இவர் வந்து 1890கள்ல இவர் வந்து பிறந்தவர். கிட்டத்தட்ட அ ஒரு இந்த 19ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வந்து இறுதியில இவர் வந்து பிறக்கிறாரு. இறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 1961 வரைக்கும் இவர் வந்து இருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 70, 71 ஆண்டு காலம் தமிழ்ச் சமூகத்துல வாழ்ந்திருக்கிறார். பௌத்த பணிக்காக பல்வேறு சேவைகளை இவர் வந்து செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த அப்பாதுரையார் எப்படி பௌத்த சங்கத்தோடு முதல்ல இணைந்து பங்களிப்பு செய்ய ஆரம்பித்தார் அப்படின்ற ஒரு சின்ன தகவலோட நம்ம இந்த அ இணைய வழி தொடர நம்ம வந்து கொண்டு போகலாம்னு நினைக்கிறேன். முதல்ல அப்பாதுரையார் பௌத்த சங்கத்தோட வந்து தொடர்பு ஏற்பட்ட பிறகு, அவர் வந்து தமிழன் இதழ்ல வந்து எழுதத் தொடங்குறார். அப்படி எழுதத் எந்த காலகட்டத்தில அப்படின்னா, கிட்டத்தட்ட 1900 வந்து 10 டிசம்பர் வாக்குல இவர் வந்து எழுத வந்து தொடங்குறாரு. அப்படி எழுதத் தொடங்கும் பொழுது, முதல் கடிதம் எழுதுறார். அந்த முதல் கடிதத்தையே அயோத்திதாச பண்டிதர் வந்து தடை செய்றார். ஏன் தடை செய்றாரு அப்படின்னா, அந்த கடிதம் வந்து சிலருக்கு மகிழ்ச்சியையும், பலருக்கும் துன்பத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு. அதனால உங்கள் கடிதத்தை நான் நிராகரிக்கிறேன் அப்படின்னு பண்டிதர் வந்து சொல்றார். பலர் வந்து தமிழ் இதழுக்கு தொடர்ச்சியா கடிதங்கள் வாயிலாக தான் தங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு செய்வாங்க. எல்லா கருத்துக்களையும் வந்து பண்டிதர் தமிழன்ல வந்து வெளியிடுறது கிடையாது. அத பார்த்து தூசி தட்டி எது சமூகத்துக்கு தேவையோ, பௌத்த மறுமலர்ச்சிக்கு தேவையோ, பகுத்தறிவு சிந்தனை கொண்டு இருக்கிறதோ, அப்படிப்பட்ட கருத்துக்களை கொண்ட கடிதங்களை தான் வந்து வெளியிடுவார். அப்ப அப்பாதுரையாரனுடைய கடிதம் ஏதோ சங்கடத்தை ஏற்படுத்தும், மன வருத்தத்தை ஏற்படுத்தும் அப்படி என்பதற்காக முதல்ல வந்து பண்டிதர் அத வந்து தடை செய்கிறார். தடை செய்த பிறகு அந்த செய்தியை தமிழன் இதழிலே வந்து பதிவு செய்றார். அப்பாதுரையார் என்னும் அன்பரே,
உங்களுடைய கடிதத்தை வந்து நான் வந்து தடை செய்திருக்கிறேன். இதை படிச்சா பல பேருக்கு வந்து மனம் வருத்தம் ஏற்படும். சில பேருக்கு தான் சந்தோஷம் ஏற்படும். அதனால் உங்க கடிதம் நிராகரிக்கப்படுகிறது, தடை செய்யப்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் தெளிவுபடுத்துறார். அந்த இடத்துல வந்து சோர்ந்து போயிடல அப்பாதுரை. தொடர்ந்து பௌத்தத்தில் இருக்கக்கூடிய ஈர்ப்புனால பௌத்த சமூகத்திற்கு பல்வேறு பணிகளை செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தினால அவர் தொடர்ந்து எழுதக்கூடியவரா இருக்கிறாரு. அப்படி எழுதும்போது பல விஷயங்களை எழுதுறார். அதுல குறிப்பா இவருடைய கட்டுரைகள் எந்த சாராம்சத்தை சார்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பெரும்பாலும் வந்து விமர்சனம் தான். பலரை வந்து விமர்சனம் செய்யறது. பௌத்தத்துக்கு மாறாக, பௌத்தத்துக்கு எதிரான பல்வேறு கருத்துக்களை யார் யார் வந்து எழுதி இருக்கிறாங்களோ அவங்கள எல்லாம் இழுத்து பிடிச்சி உள்ள கொண்டு வந்து அவங்களை விமர்சனம் செய்வது. தமிழன் இதழில் எதிர்ப்பு தெரிவிப்பது, மறுப்பு தெரிவிப்பது, இப்படி தொடர்ந்து இவருடைய கட்டுரைகள்லாம் அமைந்து இருக்கிறத பார்க்குறோம். இதனால அப்பாதுரையாருக்கு பயங்கர எதிர்ப்பு வந்து ஏற்படுது. தமிழகத்தில் மட்டுமல்ல, தமிழகம் தாண்டி எங்கெங்கெல்லாம் தமிழன் இதழ் வந்து போகுதோ அங்கெல்லாம் அப்பாதுரைக்கு பயங்கர வந்து எதிர்ப்பு வந்து ஏற்படுது. இதனால பல நேரங்கள்ல பண்டிதர் வந்து இவருடைய கடிதத்தை வந்து தடை செய்யறது உண்டு. தடை செய்யறாரு, அதுக்கான விளக்கத்தையும் வந்து கொடுக்கிறார். அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா இவர் வந்து பௌத்த சங்கத்தோட இணக்கமாயிட்டு எழுத்து பணிகள்லையும் இவர் வந்து தடம் பதித்தார் அப்படின்றத வந்து பார்க்குறோம். அப்படி ஆரம்ப காலகட்டத்துல இணைந்த உடனே இவர் தன்னை ஒரு பௌத்தராக வந்து அறிவிச்சுக்கல. ஏன்னா ஒரு அடிப்படையில ஒரு கிறித்துவ குடும்பத்தை வந்து சார்ந்தவர். அப்ப கட்டுரை எழுதும்போது கிறித்துவ நேயன் ஜி அப்பாதுரையார் அப்படின்னு தான் தமிழன் இதழில் ஆரம்பிக்கிறார். இவர்கிடத்துல ஏற்படுற அந்த மாற்றத்தை வந்து தெளிவா நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியுது. கிறித்துவ நேயனாக இருந்த அப்பாதுரையார் சில மாதங்களில் யதார்த்த பிரியனாக வந்து மாறுறார். யதார்த்த பிரியனா உண்மையை எடுத்து சொல்லக்கூடிய யதார்த்த பிரியனா மாறுறார். இன்னும் கொஞ்ச நாள் போன உடனே ரொம்ப பௌத்தம் இவருக்குள்ள இறங்கிடுச்சு. அப்ப அபுத்த மத தும்ச கோலரி அப்படின்னு அந்த பேரை வந்து அடைமொழியை வச்சுக்கிறார். அபுத்த மதம் அப்படின்னா புத்த மதத்துக்கு எதிரான சிந்தனைகளை எல்லாம் அடித்து நொறுக்கக்கூடியதில் சிங்கம் போன்றவன் அப்படின்ற அந்த பொருள்ல அபுத்த மத தும்ச கோலரி அப்படின்ற தன்னுடைய பெயரை வந்து மாற்றிக்கொள்றார். அப்ப பௌத்த சங்கத்தோடு இவர் இணைந்தாலும் கூட எடுத்த எடுப்பிலே இவர் வந்து ஒரு பௌத்தராக மாறிவிடவில்லை. பௌத்த பெயரை வந்து சூடிக்கொள்ளவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக இவரிடத்தில் வந்து மாற்றம் ஏற்படுகிறது. அப்படி அந்த மாற்றத்தின் காரணமாக தான் 1911 இந்திரவன்சா அப்படின்ற அந்த பிக்கு இடத்துல பஞ்சசீலம் பெற்று இவர் வந்து பௌத்தராக மாறுறாரு. அதன் பிறகு முழுமையான பௌத்த சிந்தனைகளை உள்வாங்குவதும் பௌத்த சொற்பொழிவுகளை தங்கவயல் பகுதிகளிலும் தங்கவயல் சார்ந்து இருக்கக்கூடிய பகுதிகளிலும் நிகழ்த்தக்கூடியவராக இந்த அப்பாதுரையார் வந்து இருக்கிறத வந்து பார்க்குறோம். நல்ல வரவேற்பு கிடைக்குது அப்பாதுரையாருக்கு. ஏன் அப்படின்னா கவர்ச்சிகரமாக வந்து பேசக்கூடியவரும். இவர் பேசினாரு அப்படின்னா எதிர்க்க இருக்கிற ஆளுமைகளை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஆற்றல் இவருடைய பேச்சுக்கு இருந்திருக்கிறது. பின்னாடி இவரை பத்தி நிறைய பேர் வந்து சொல்றாங்க, இவர் வந்து தனித்தமிழில் பேசக்கூடியது, அதாவது தூய தமிழில் வந்து பேசக்கூடியவர் அப்பாதுரையார். கணீர் என்ற குரல்ல வந்து இவர் பேசுவாராம். அது மட்டும் இல்ல, கருத்து சார்ந்து இருக்கும். அப்ப கேட்கிறவங்க எல்லாரும் வந்து இவருடைய கருத்துக்கு வந்து வசப்படக்கூடியவர்களா இருக்கிறாங்க. தமிழ் இதழில் ஒரு சில இடங்கள்ல இவருடைய சொற்பொழிவு வந்து இடம்பெற்றிருக்கு. பல இடங்கள்ல இவங்க வந்து போய் பேசுறாங்க. அந்த பௌத்த குழுக்கள் வந்து பல இடங்கள்ல போய் சொற்பொழிவுகள் நிகழ்த்துவாங்க. பீகார்லையும் சில பௌத்த தினங்களில் வந்து முக்கியமான நிகழ்வுகள்ல சொற்பொழிவுகள் நிகழ்த்துவது உண்டு. அப்படி நிகழ்த்தும் பொழுது அந்த நிகழ்வுகள்ல சில சொற்பொழிவுகள் தமிழன் இதழில் இடம்பெறது உண்டு. அதுல அப்பாதுரையார் பேசுற ஒரு உரை வந்து பண்டிதர் வந்து பதிவு செஞ்சிருக்கிறாரு. அவர் பேசுறாரு, கரகோஷ்டம் செய்யறாங்க மக்கள். திரும்ப பேசுறாரு, கரகோஷ்டம் செய்யறாங்க. இப்படி இதழிலே குறிப்பிட்டு இருக்கிறார். அவ்வளவு கைத்தட்டல்களை வாங்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஆளுமையாக, நாவன்மை மிக்கவராக அப்பாதுரையார் வந்து விளங்கி இருக்கிறார் அப்படின்னா மிக இல்லை. அப்ப அப்படிப்பட்ட இந்த ஆளுமை தான் தமிழன் இதழ் மூலமாக மிகப்பெரிய பாப்புலரா வந்து இவர் வந்து மாறுறாரு. ஒரு ஒரு நல்ல அறிமுகமான ஒரு முகமாக இவர் வந்து மாறுறாரு. நல்ல வரவேற்பு கிடைக்குது. சென்ற இடமெல்லாம் இவருக்கு வந்து வரவேற்பு கிடைக்குது. அப்படிப்பட்ட அப்பாதுரையார் தமிழன் இதழில் 1910 முதல் 10 இறுதியில இருந்து இவர் எழுத தொடங்குறாரு. 1914 வரை கிட்டத்தட்ட 34 கட்டுரைகளை எழுதுறாரு. அந்த 34 கட்டுரையிலும் இதற்கு முன்பு நான் சொன்னது போன்ற மறுப்பு, எதிர்ப்பு, விவாதம், விமர்சனம், கேள்வி கேட்டல், இப்படியான தன்மைகள்லாம் அந்த கட்டுரைகள்லாம் அமைந்து இருக்கிறத வந்து பார்க்குறோம். இதன் பிறகுதான் அப்பாதுரையார் வந்து
இதன் பிறகுதான் அவருடைய எழுத்து பணிகள்ல சில மாற்றங்கள் வந்து ஏற்படுகிறத வந்து பார்க்க முடிகிறது. பண்டிதருடைய மறைவுக்கு பிறகு, அதன் பிறகு வெளிவரக்கூடிய அந்த பத்திரிகைகள்ல பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப இவருடைய எழுத்துக்கள் வந்து ஆழமுடையதாகவும், எளிமை நிறைந்ததாகவும் இருக்கிறத பார்க்குறோம். ஆனா, தமிழில் எழுதுற இந்த கட்டுரைகள்லாம் வந்து படிக்கவே முடியல. அவ்வளவு அ பழைய தமிழ் கொண்டதா இவருடைய கட்டுரைகளா இருக்கு. சில தலைப்புகள சொல்றேன் பாருங்க. போலி பிரசங்க திரஸ்காரம். இது வந்து ஒரு ஒரு தலைப்பு. இது வந்து பண்டிதமணி ஜி. அப்பாதுரையார் தமிழில் எழுதின ஒரு அ கட்டுரையினுடைய தலைப்பு. திரஸ்காரம் அப்படின்னா இவருடைய கட்டுரைகள நம்ம பக்கத்துல அகராதி வச்சுக்கிட்டு தான் வந்து படிக்கணும். திரஸ்காரம்னா மறுப்பு. போலி பிரசங்கத்துக்கு வந்து மறுப்பு தெரிவிக்கிறார். அதுக்கப்புறம் கடாக்களுக்கு மேல் கடா. இது வந்து ஒரு தலைப்புல வரும். கடாக்களுக்கு மேல் கடான்னா, வினாக்களுக்கு மேல் வினா அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்புறம் வஜ்ர குடாரம். இதெல்லாம் வந்து இவர் எழுதுற கட்டுரைகளுடைய தலைப்புல இருக்கும். அப்ப தலைப்புகளே ரொம்ப ஒரு பெரிய மலைப்பை ஏற்படுத்துவது போல இருக்கும். விசிஷ்டாத்வைத சித்தாந்த திக்காரம். திக்காரம்னா பிடிவாதம். அப்ப ரொம்ப ஒரு பழைய தமிழ்ல, ரொம்ப ஆழமான அந்த தமிழ்ல கூடியவர் அந்த அப்பாதுரையார் வந்து இருந்திருக்கிறாரு. அப்படி அந்த 34 கட்டுரைகள்ல சில கட்டுரைகள் வந்து மிக முக்கியமான கட்டுரையா வந்து நான் வந்து பார்க்கிறேன். இந்து வேதமும், இந்திய தேசமும். இதுதான் அப்பாதுரையார் எழுதின ஒரு பெரிய வந்து தொடர். தமிழன்ல பல பேர் வந்து தொடர் எழுதுறாங்க. பௌத்த மறுமலர்ச்சிக்காகவும், சீர்திருத்த கருத்துக்களை பரப்புவதற்காகவும் பலர் தொடர் எழுதுறாங்க. ஏபி பெரியசாமி புலவர் இதுல வந்து குறிப்பிட்டு சொல்லக்கூடியவர். ஏன்னா, அயோத்திதாச பண்டிதருக்கு பிறகு அதிகமா தமிழ் இதழ்ல எழுதினவர், பங்களிப்பு செய்தவர் யாருன்னா, அது அப்பாதுரையார் தான். அந்த வகையில இவரும் இந்து வேதமும், இந்திய தேசமும் அப்படின்ற தலைப்புல இந்து வேதத்த போட்டு கிழு கிழுன்னு கிழிக்கிறார். புத்த தன்மமும், பெரிய புராணம் மறுப்பும். ஆரம்பத்துல இருந்து இவர் பெரிய புராணத்தை மறுக்கின்ற ஒரு வேலையை வந்து இவர் செய்துட்டு வர்றார். ஏன் அப்படின்னா, சைவர்கள் வந்து பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க பௌத்தர்களுக்கு. அப்படி நீ என்ன வந்து எதிர்ப்பு தெரிவிப்பியான்னா, உங்களுடைய பெரிய புராணத்தில் இருக்கக்கூடிய சில மோசமான கருத்துக்கள், அறிவுக்கு பொருந்தாத கருத்துக்களை எல்லாம் நான் வந்து தூசி தட்டி வெளியே எடுத்து காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லி, இவர் வந்து இந்த கட்டுரையை வந்து எழுத ஆரம்பிக்கிறார். இப்படி பல கட்டுரைகளை இவர் வந்து தமிழ் இதழில் எழுதியிருக்கிறத வந்து பார்க்குறோம். நிறைய பத்திரிகைகளை விமர்சனம் செய்கிறார். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, சர்வ வியாபி. இது ஒரு பத்திரிகை. இந்த பத்திரிகை எங்கிருந்து வருதுன்னா, பாண்டிச்சேரியில இருந்து வருது. இது ஒரு கிறித்துவ பத்திரிகை. இந்த கிறித்துவ பத்திரிகையை இவர் கிறித்துவரா இருக்கும்போதே எதிர்க்கிறார். கிறித்துவனேன் ஜி. அப்பாதுரையார் அப்படின்னு சொல்லிட்டு, கிறித்துவ பத்திரிகை எழுதுறார். அதுல சொல்லப்பட்டு இருக்கிற கருத்து வந்து பௌத்தத்துக்கு எதிரானதா இருக்கு அப்படின்னு வந்து எதிர்க்கிறார். பயங்கரமா எதிர்க்கிறார். பாண்டியன்ல இருந்து வரக்கூடிய ரங்கூன் பத்திரிகையை வந்து எதிர்க்கிறார். ரங்கூன்ல இருந்து வரக்கூடிய பாண்டியன் அப்படின்ற அந்த பத்திரிகையை எதிர்க்கிறார். இந்த பாண்டியன்ற அந்த பத்திரிகை வந்து மிக முக்கியமானதா பார்க்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா, மதுரை பிள்ளை எல்லாம் இதுக்கு வந்து நிதி உதவி செய்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த ரங்கூன் பத்திரிகையில பாண்டியன் பத்திரிகையில வரக்கூடிய செய்திகள் அவருக்கு வந்து உவப்பு ஏற்படுத்தல. அதனால அந்த பத்திரிகை விமர்சிக்கிறார். இஸ்லாம் மார்க்கத்தை சார்ந்து வரக்கூடிய பத்திரிகையை விமர்சிக்கிறார். பர்மாவுல இருந்து வஜ்ருல் இஸ்லாம்னு ஒரு பத்திரிகை வருது. அந்த பத்திரிகையில வரக்கூடிய செய்திகள் இதெல்லாம் வந்து இந்த கருத்துக்கள்லாம் வந்து தவறானது அப்படின்ற விஷயத்தை அவர் வந்து எடுத்து சொல்றார். இப்படி எல்லா பக்கத்துல இருந்தும் ஒரு எதிர்ப்புகளை இவர் வந்து சம்பாரிச்சுக்கிறார். இதனால பண்டிதருக்கு பிறகு இவரை வந்து என்ன பண்றாங்க, இவருக்குன்னு ஒரு தனி பௌத்த சங்கத்தை வந்து ஏற்பாடு செய்யறாங்க. அதுக்கு முன்னாடி கோலார் தங்கவயல்ல இருந்தது மாரிக்குப்பம் பௌத்த சங்கம் மட்டும்தான். அந்த பௌத்த சங்கம் 1907களில் தொடங்கப்பட்ட அந்த பௌத்த சங்கத்துல தான் இவர் பொறுப்பு வகித்துட்டு இருந்தாரு. இப்படி இவர் ரொம்ப விடாப்பிடியான ஆளா வந்து இருக்கிறதுனால இவரை வந்து இவருக்குன்னு ஒரு தனி பௌத்த சங்கத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அந்த பௌத்த சங்கம் தான் சாம்பியன் ரீப்ல இருக்கக்கூடிய பௌத்த சங்கம். கிட்டத்தட்ட 1914 பண்டிதருடைய இறப்புக்கு பிறகு அந்த பௌத்த சங்கம் தொடங்கப்படுகிறது. அதுல தலைமை பொறுப்பை வந்து ஜி. அப்பாதுரையார் வகிக்கிறார். இங்கிருந்து பண்டிதருக்கு பிறகு பௌத்த மறுமலர்ச்சி பணிகளை இவர் செய்து வரக்கூடியதை நம்ம வந்து பார்க்கிறோம். பல்வேறு பணிகளை தன்னுடைய வாழ்நாளில் இவர் வந்து செய்திருக்கிறார். எல்லாம் சாதாரண பணி இல்லை. முத்திரை பதிக்கக்கூடிய பணிகளை இவர் பண்ணியிருக்கிறத வந்து பார்க்குறோம். உதாரணத்துக்கு சில விஷயங்களை வந்து இந்த இடத்துல நான் தொட்டு காட்டணும்னு நினைக்கிறேன். குறிப்பா காந்திக்கும் இவருக்கும் அப்பாதுரையாருக்கும் வந்து தொடர்பு ஏற்படுது. தொடர்பு அப்படின்னா அந்த நல்ல உறவினுடைய அடிப்படையில் இல்லை, இந்த சமூகத்தினுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இவர் வந்து காந்தியை சந்திக்கிறார். எந்த சூழல்ல அப்படின்னா 1924 காங்கிரஸ் மகாசபை ஒரு மாநாட்டை வந்து கூட்டுது. அந்த மாநாட்டில் காந்தி தலைமையேற்று பல்வேறு கோரிக்கைகளை முன்வைக்கிறதுக்காக வந்து இருக்கிறார்.
இந்த நேரத்துல தான் இலங்கையிலிருந்து அனகாரிக தர்மபாலாவினுடைய அழைப்பில் ஒரு குழு வந்து வருது. அந்த அந்த குழு புத்தகையாவை தங்களிடம் கொடுத்து விடுங்கள் அப்படின்ற அந்த கோரிக்கையை காங்கிரஸ் மகாசபை முன்வைக்க வேண்டும் அப்படின்ற கருத்தை கொண்டு செல்வதற்காக அவங்க வந்து வராங்க. அப்படி வரும்போது அனகாரிக தம்மபாலாவினுடைய அழைப்பை ஏற்று இவரும் வந்து போறாரு. தங்கவயல் பிரதிநிதியாக அப்பாதுரையார் வந்து போறாரு. காந்தியை வந்து சந்திக்கிறாரு. காந்தி கிட்ட பல்வேறு விஷயங்களை அந்த இடத்துல வந்து பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. அப்பாதுரையாரையும் அறிமுகப்படுத்தப்படுகிறது. இவர் தான் தென்னாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய பௌத்த பிரதிநிதி அப்படின்னு அறிமுகப்படுத்தப்படுகிறது. அந்த இடத்துல அப்பாதுரையார் தீண்டாமை குறித்து வந்து பேசுகிறார். தீண்டாமை குறித்து பேசும்போது காந்தியினுடைய பதில் அப்பாதுரையாருக்கு உவப்பு ஏற்படுத்தவில்லை. அதனால ரொம்ப ஒரு விரக்தியோட அந்த இடத்துல வந்து திரும்பி வந்துடுறார். இதோட வந்து முடிஞ்சிடல. தொடர்ந்து காந்தியை இவர் வந்து துரத்தி கொண்டே இருக்கிறார். ஏன் அப்படின்னா காந்தியினுடைய செயல்பாடுகள் ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு, பட்டியலின மக்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் எதிர்ப்பையும் வந்து கொடுக்கக்கூடியதா இருக்கு. குறிப்பா லண்டன்ல வட்டமேசை மாநாடு நடக்கும்போது நான் தான் ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய பிரதிநிதின்னு தன்னை அறிமுகப்படுத்தின அந்த செய்தி சமூகத்தில் மிகப்பெரிய அதிர்வை வந்து ஏற்படுத்துகிறது. நிறைய பேர் எல்லாரும் வந்து தந்தி கொடுக்குறாங்க. அப்படி லண்டனுக்கு தந்தி அனுப்பியதில் அப்பாதுரையாரும் ஒருத்தர். அது மட்டும் இல்ல, பூனா ஒப்பந்தத்துல காந்தி செய்த அந்த மோசடி மக்களிடத்துல பெரும் பாதிப்பை ஏற்படுத்துது. இப்படி இது மாதிரியான காரணத்தினால காந்தியின் மீது காந்தியை விமர்சனம் செய்யக்கூடியவராக அப்பாதுரையார் தொடர்ந்து இருக்கிறாரு. அவர் நடத்திக்கிட்டு வந்த கோலார் தமிழன் இதழையும் இதை பத்தி வந்து பதிவு செய்துக்கிட்டே வர்றாரு. 1934 ஜனவரியில ஒரு தங்கவயல் தமிழன்ல ஒரு கட்டுரை வந்து எழுதுறாரு. காந்தி என்ன சொன்னார், அப்பாதுரையார் வந்து எழுதின இந்த கட்டுரை. இந்த கட்டுரையை வந்து ஆரம்பிக்கும் பொழுதே எப்படி எழுதுகிறார் அப்படின்னா, அரிஜனம் என்கின்ற அக்கிரம பெயரோடு தமிழகம் வந்துள்ளார் காந்தி. அரிஜனம் என்ற அக்கிரம பெயரோடு தமிழகம் வந்திருக்கிறார். அதுக்கு முன்னாடி அரிஜனம் என்ற பெயரை வந்து அவர் சூட்டி இருக்கிறார். இதுவும் மக்களிடத்துல ஒரு பெரும் வெறுப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். இப்படி பல்வேறு வெறுப்புகளை சம்பாதித்து இருக்கக்கூடிய காந்தியை தொடர்ந்து விமர்சனம் செய்யக்கூடியவராக, எதிர்க்கக்கூடியவராக, அவருடைய தவறான செயல்பாடுகளை சுட்டி காட்டக்கூடியவராக அப்பாதுரையார் விளங்கினார். அதுல அந்த கட்டுரையில வந்து சொல்றாரு, அரிஜனம் என்ற பெயரை தென்னாட்டுல வந்து பரப்புவதற்காக தான் வந்து காந்தி வந்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, தான் தான் வந்து தாழ்த்தப்பட்ட பிரதிநிதி என்றதையும் வலியுறுத்துவதற்காக இப்படி வந்திருக்கிறார். இப்படி வந்திருக்கக்கூடிய காந்தி இந்த பெயரை பரப்புவதற்கு நம்ம வந்து விடக்கூடாது அப்படின்னு ஒரு செய்தியை வந்து முன்வைக்கிறார். அது மட்டும் இல்ல, அவர் சென்னையில வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்கும்போது, சென்னை சார்ந்த பகுதியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்கும்போதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமூக தலைவர்கள் எல்லாம் போயிட்டு காந்தி கிட்ட வந்து கேட்குறாங்க. இது மாதிரி எங்களுக்கு வந்து உங்கள் மேல ஒரு பெரிய அதிருப்தி இருக்கு. நாங்க எழும்பூர் ஏரிக்கரையில ஒரு கூட்டம் கூட்ட போறோம். அந்த கூட்டத்துக்கு வந்து நீங்க கலந்துக்கணும். எங்க கேள்விகளுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லணும் அப்படின்னு முன்வைக்கிறாங்க. அப்ப காந்தி சொல்லுகிறார், அவர் வந்து நான் வந்து வரமாட்டேன். பாஷ்யம் ஐயங்கார் வந்து இந்த கூட்டத்துக்கு சம்மதித்தாதான் நான் வந்து கலந்துக்குவேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்ப இந்த பிரதிநிதிகள் எல்லாம் வந்து பாஷ்யம் ஐயங்காருடைய வீட்டுக்கு போறாங்க. அவர் பல வகையில ஏமாத்திட்டு கடைசி வரைக்கும் காந்திக்கு வந்து அனுமதியே வந்து கொடுக்கல கூட்டத்துல கலந்துக்கிறதுக்கு. இது பெரிய விரக்தி ஏற்படுறதுனால இங்க இருக்கக்கூடிய சென்னையில இருக்கக்கூடிய பட்டியலின மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள்லாம் வந்து என்ன பண்றாங்க, காந்தி எங்கெங்க போறாரோ அங்கெல்லாம் வந்து கருப்பு கொடி காட்டுறாங்க. இந்த கருப்பு கொடி காட்டுற விஷயத்தை எல்லாம் எந்தெந்த இடத்துல எவ்வளவு பேரு எங்க போனார் காந்தி அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் மிக துல்லியமாக அப்பாதுரையார் தமிழன் இதழில் அந்த கட்டுரையில வந்து பதிவு செஞ்சுக்கிட்டு வர்றாரு. அது மட்டும் இல்ல, இன்னொரு சூழல் அந்த தென்னாட்டு விஜயத்தின் போதுதான் ஒருத்தவங்க கிட்ட வந்து சொல்றாரு, இந்த ஹரிஜன் என்ற பெயர் வந்து நான் வந்து சிபாரிசு பண்ணல, நானும் வந்து வைக்கல, எனக்கு ஒரு ஹரிஜன் பிரதிநிதி வந்து எனக்கு சிபாரிசு பண்ணாரு, அவருடைய சிபாரிசினுடைய அடிப்படையில தான் இந்த ஹரிஜன்ற பேரே நான் வந்து சூட்டினேன் அப்படின்ற ஒரு தகவலை வந்து சொல்றாரு. அப்ப இந்த பதில் எப்படி இருக்கு அப்பாதுரையாருக்கு அப்படின்னா, மிகுந்த வெறுப்பை வந்து ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு. இதனால அவர் வந்து தொடர்ந்து விமர்சிக்கக்கூடியவரா இருக்கிறாரு. இந்த பதில் எப்படி இருக்கு அப்படின்னா, கண்ணு இல்லாத ஒருத்தனை கண்ணாயிரம் அப்படின்றது போல, மூக்கு இல்லாத ஒருத்தனை வந்து கிளி மூக்கன் அப்படின்றது போல இருக்கு. ஏற்கனவே இந்த மக்கள் வந்து ஏழை எளிய மக்கள் பல்வேறு துன்பங்களை வந்து அனுபவிச்சுட்டு வராங்க. இதுல நீங்க
வந்து இந்த பேர் வைத்து அழைப்பது வந்து எங்களுக்கு மேலும் அவமானத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு அப்படின்னு அந்த கட்டுரையில அவர் வந்து விமர்சிக்கிறத வந்து பார்க்குறோம். இந்த பயணத்தின் போதுதான் ரட்டமலையார் காந்தியை வந்து சந்திக்கிறார். அப்ப ரட்டமலையாருக்கும் அதுல வந்து பெரிய ஓப்பு இல்லை. இது குறித்து அண்ணன் கௌதம் சன்னா கூட அதை வந்து அவருடைய புத்தகத்துல பதிவு செஞ்சு இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். அது மட்டும் இல்ல, காந்தியை நோக்கி அப்பாதுரையார் வந்து கேள்வி எழுப்புறார், கடிதத்தின் வாயிலாக கேள்வி எழுப்புறார். நீங்க எப்ப வந்தாலும் என்னுடைய கேள்விக்கு நீங்க பதில் தான் வந்து சொல்லணும். எங்களை இந்துக்கள் என்று நீங்க நிரூபிக்க முடியுமா? பூர்வீக பௌத்தர்களாக நாங்க இருக்கிறோம், எங்களை இந்துக்கள் என்று நீங்க நிரூபிக்க முடியுமா? பொது மேடையில் என்னோடு விவாதிக்க முடியுமா அப்படின்னு வந்து கேட்கிறார். அப்பாதுரையார் வந்து கேள்வி கேட்கிறார். இதுக்கு வந்து காந்தியாரிடமிருந்து பதில் கடிதமும் இல்லை, எந்தவித தகவலுமே இல்லை. அவர் வந்து அப்பாதுரையார் கடைசியில் அந்த கடிதத்துல வந்து முடிக்கிறாரு, நீங்க மைசூர் சமஸ்தானத்துக்கு எப்போ வந்தாலும் என்னுடைய கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. தொடர்ந்து காந்தியினுடைய செயல்பாடுகளை விமர்சிக்கக்கூடியவராகவும் அவருடைய அவருடைய சிந்தனைகள் எல்லாம் தவறானது, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான விடுதலையை அது பெற்றுத்தராது அப்படின்ற அந்த விஷயத்தை எல்லாம் அவர் வந்து பதிவு செஞ்சுக்கிட்டு வர்றதை நம்ம வந்து பார்க்க முடியுது. அதே போல அப்பாதுரையார் தொடர்பு கொண்டு இருந்த இன்னொரு ஆளுமை அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அவர் வந்து பெரியார் அப்படின்னு வந்து சொல்லலாம். பெரியாரு கூட அப்பாதுரையாரை அவருடைய பொழிவுல குறிப்பிட்டு இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஏன்னா 2 பேருக்கும் ஒரு நல்ல நட்பு இருந்திருக்கிறது. பெரியார் அப்பாதுரையாரை தன்னுடைய நண்பர் அப்படின்னு வந்து குறிப்பிட்டு பேசியிருக்கிறதெல்லாம் வந்து பார்க்குறோம். 2 பேரும் கொள்கை அளவுல ஓரளவு ஒத்துப்போகக்கூடியதா இருந்ததுனால இவங்களுக்கான அந்த நட்பு ஆழமா வளர்ந்து பல நாள் வந்து நீடித்து இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. குறிப்பா வந்து பார்க்கணும் அப்படின்னா பெரியார் வந்து பேசின அந்த பேச்சுல, என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துகளுக்கும் முன்னோடி இருவர், ஒருவர் பண்டிதர், இன்னொருத்தர் அப்பாதுரையார் அப்படின்னு அவரு பதிவு செய்திருக்கிறார். அப்ப இந்த சமூகத்துல பல பேருக்கு பகுத்தறிவு சிந்தனையை ஊட்டியதுல பண்டிதரும் அப்பாதுரையாரும் மிகப்பெரிய பங்களிப்பு வகிக்கிறாங்க அப்படின்ற இந்த விஷயத்த பெரியாரினுடைய வார்த்தைகள்ல இருந்தே நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுது. அந்த அளவுக்கு பெரும் ஆளுமைகளாக இவர்கள் வந்து இருந்திருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அது மட்டும் இல்ல, 1954ல புத்தர் கொள்கை பிரச்சார மாநாடு அப்படின்னு கோலார்ல வந்து நடத்துறாங்க. அந்த மாநாட்டுல வந்து அவங்க வந்து நிறைய பேர் ஆளுங்க நிறைய பேர் வந்து கலந்துக்கிறாங்க. அதுல அப்பாதுரையார் மிக நீண்ட உரையை வந்து நிகழ்த்துகிறார். 59ல் நடந்த கூட்டத்திலையும் கூட அப்பாதுரையார் வந்து தலைமை வகிக்கிறார். இப்படி இரு ஆளுமைகளும் நல்ல நட்போட வந்து இருந்திருக்கிறாங்க. ஒருவருடைய சிந்தனைகளை இன்னொருத்தர் வந்து பத்திரிகையில வெளியிடக்கூடியவரா இருந்திருக்கிறார். இப்ப பெரியாரினுடைய கருத்துக்களை வந்து கோலார் தங்கவேல் தமிழனும், அப்பாதுரையார் கருத்துக்களை இங்க இருக்கக்கூடிய குடியரசு பத்திரிகையும் பிரசுரித்து இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. அது மட்டும் இல்ல, 1926ல தமிழன் இதழ் வந்து தொடங்கப்படுது. தமிழன் இதழ் வந்து பல்வேறு சூழல்கள்ல தடைப்பட்டு அது மீண்டும் வந்து தொடங்கப்படுறத நம்ம வந்து பார்க்க முடியும். 1914ல பண்டிதர் இறந்த பிறகு கொஞ்ச நாள் பட்டாபிராமன் அவர்கள் வந்து நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. 17 வரைக்கும் நடத்ததாக சொல்லப்படுகிறது. அதன் பிறகு பட்டாபிராமன் விட்ட பிறகு MYM முருகேசம் அவர்களுடைய நிதி உதவியினால அப்பாதுரையார் 1921ல தமிழன் இதழ எடுத்து நடத்துறாரு. அப்படி நடத்தும்போது கொஞ்ச நாள்ல MYM முருகேசம் அவர்கள் வந்து இறந்துடுறார். இறந்ததுனால தமிழன் இதழ் நின்று போகுது. மீண்டும் விடாமுயற்சியால் அப்பாதுரையார் 1926ல தமிழன் இதழ தொடங்குறார். அப்படி தொடங்கப்பட்ட போது பெரியார் அதை வரவேற்று வந்து எழுதுகிறார். அவரு ஒரு குறிப்பிட்டு வந்து செய்கிறார். ஒரு செய்தி ஒன்று சொல்றாரு. BM ராஜரத்தினுடைய முயற்சி வந்து எனக்கு வந்து தெரியும். சித்தார்த்தா புத்தகசாலையின் வழியாக பகுத்தறிவு சார்ந்த நூல்களை பிரசுரித்து எளிய மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலைகள்லாம் அவங்க வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதனால அவரும் அப்பாதுரையாரும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த தமிழன் இதழ் வெகு மக்களிடம் வந்து மிக பிரபலம் அடையும், மக்களிடத்துல கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு குடியரசு இதழில் வந்து பதிவு செய்திருக்கிறத பார்க்குறோம். அதே போல அப்பாதுரையாரனுடைய மகளா இருக்கக்கூடிய அன்னபூரணி அம்மாள், இந்த அன்னபூரணி அம்மாள் வந்து யாரை திருமணம் செய்து கொள்றாங்கன்னா ரத்தின சபாபதி அப்படின்ற திருமணம் செய்து கொள்றாங்க. இந்த ரத்தின சபாபதி யார் அப்படின்னா திராவிட கழகத்தை வந்து சார்ந்தவரா இருக்கிறாரு, ஈரோட்டை சார்ந்தவரா இருக்கிறாரு. அவங்கள வந்து திருமணம் செய்து கொள்றாங்க. அப்ப ஒரு பௌத்தமும் பகுத்தறிவும் வந்து இந்த இடத்துல தீக்காவும்
சாக்கிய பௌத்த சங்கம் இந்த இடத்துல வந்து இணையிற ஒரு விஷயத்த வந்து பார்க்குறோம். இந்த 26க்கு அப்புறம் தொடங்கப்பட்ட அந்த தமிழன் இதழில் அன்னபூர்ணி அம்மாலும் வந்து கட்டுரைகள் எழுதுறாங்க. பெண்கள் சார்ந்து கட்டுரைகள் வந்து எழுதுறாங்க. ரத்தின சபாபதியும் அவர்களும் வந்து கட்டுரை எழுதுறாங்க. எப்படி பண்டிதர் நடத்தும்போது ராயப்பேட்டை தமிழன்ல சொப்பனேஸ்வரி அம்மாள் என்கின்ற தமிழ் மாது பத்திரிகை நடத்திய சொப்னேஸ்வரி அம்மாள் மிகச்சிறந்த கட்டுரைகளை எல்லாம் அவங்க வந்து எழுதி வந்து பெண் விடுதலைக்காக வந்து குரல் கொடுத்தாங்களோ, அதே போல தங்கவயல் தமிழன்ல பல பெண்கள் வந்து எழுதுறாங்க. அதுல அன்னபூர்ணி அம்மாளும் வந்து குறிப்பிட்டு சொல்லக்கூடியவங்க. 1950ல அப்பாதுரையாருக்கு ஒரு பாராட்டு விழா வந்து எடுக்கிறாங்க. திராவிட கழகத்தை வந்து சார்ந்தவங்க. இப்படி ஒரு நல்ல உறவு அவர்களுக்குள்ள இருந்திருக்கிறத வந்து பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம சில காலகட்டங்களுக்கு பிறகு கோலார் தங்கவயல் தமிழன் வந்து தடைப்படுகிறது. பரலோகத்தில் இருக்கும் பரமசிவனுக்கு அப்படின்னு ஒரு கட்டுரை வந்து எழுதுறாரு அப்பாதுரையார். அது பின்னாடி வந்து புத்தகமாகவும் வந்ததாக வந்து சொல்லப்படுகிறது. அந்த கட்டுரை மிகப்பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்துகிறது. எல்லாரும் வந்து என்ன பண்றாங்க, மைசூர் சமஸ்தானத்துல இருக்கிற மன்னர் இடத்துல வந்து போய் முறையிடுறாங்க. முறையிட்ட உடனே அவர் வந்து என்ன பண்றாரு, தமிழன் இதழுக்கு வந்து தடை விதிக்கிறார். தடை விதிச்சிட்ட பிறகு இவங்க அப்பாதுரையாரும் பி.எம். ராஜரத்தினம் வந்து பதிப்பாளராகவும் அச்சுக்கோப்பாளராகவும் அதுல வந்து இருக்கிறாரு. அவங்க 2 பேரும் வந்து வழக்கெல்லாம் வந்து தொடக்குறாங்க. அந்த வழக்கு தொடர்ந்த பிறகும் அந்த தமிழ் இதழை மீண்டும் நடத்துவதற்கான வாய்ப்பு வந்து அவர்களுக்கு வந்து கிட்டவில்லை. அப்படிப்பட்ட அந்த சூழல்ல தான் சமத்துவ நடிகர் சங்கம் என்கின்ற ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்துறாரு 1934ல. யார் யாருன்னா அப்பாதுரையாரும் ரத்தின சபாபதி இவங்க 2 பேரும் வந்து இணைந்து அதை வந்து ஏற்படுத்துறாங்க. அதுல நிறைய நாடகங்களை உருவாக்குறாங்க. அந்த அமைப்பு மூலமாக நாடகங்களை உருவாக்கி மக்கள் மத்தியில பகுத்தறிவு சிந்தனைகளை வந்து போய் பரப்புறாங்க. நீங்க வந்து தமிழ் இதழத்தானே வந்து தடை செஞ்சிட்டீங்க, நாங்க வந்து வேற வழியில வந்து இதே கருத்துக்களை நாங்க வந்து பேசுவோம் அப்படின்ட்டு கலைகள் வழியாக மக்களிடத்துல பகுத்தறிவு சிந்தனைகளையும் சீர்திருத்த கருத்துக்களையும் பௌத்த கருத்துக்களையும் வந்து பரப்புறதை வந்து பார்க்குறோம். இப்படி நடத்தப்பட்ட பல நாடகங்களுக்கு பெரியார் முன்னிலை வகித்திருக்கிறார். பெரியாரோடு அப்பாதுரையார், பெரியார், ரத்தின சபாபதி அந்த நாடக குழுக்கள் எல்லாம் இணைந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட படங்கள் கூட நம்ம வந்து சமூக வலைதளங்கள்ல வந்து பார்க்க முடியுது. இப்படி அப்பாதுரையாருக்கும் பெரியாருக்குமான ஒரு நல்ல உறவு இருந்ததை வந்து பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாம இவரு மிகப்பெரிய ஆளுமை பாபா சாஹேப் அம்பேத்கரும் அப்பாதுரையாரும் அப்படின்னு கூட வந்து சொல்லணும். அப்பாதுரையார் பல ஆளுமைகளை வந்து சந்திக்கிறாரு. அதுல இன்று வரைக்கும் மக்கள் மத்தியில நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு ஆளுமை அப்படின்னா அவர் வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் தான். 1954ல தங்கவயலுக்கு வருகை தருகிறார் பாபா சாஹேப் அம்பேத்கர். அப்படி அந்த வருகையின் போது அப்பாதுரையார் பாபா சாஹேப் அம்பேத்கரை சந்தித்து பேசுகிறார். ஏன்னா 2 பௌத்த சங்கம் இருக்கு அப்ப. ஒன்று மாரிக்குப்பம் பௌத்த சங்கம், இன்னொன்று சாம்பியன்ட்ரிப் பௌத்த சங்கம். சாம்பியன்ட்ரிப் பௌத்த சங்கத்துல இருந்து தான் அப்பாதுரை வந்து செயல்பட்டுக்கிட்டு வர்றாரு. அந்த பௌத்த சங்கத்துக்கு தான் பாபா சாஹேப் வந்து அங்க இருக்கக்கூடிய புத்தரை வந்து வழிபடுகிறார். வழிபட்ட பிறகு அவருக்கு ஏற்பட்ட சில உடல் சோர்வின் காரணமாக அவர் வந்து அங்க நடக்க வேண்டிய மாலை நேர கூட்டத்துல வந்து பேசாமலே வந்து போறாரு. அப்படி போகிறதுக்கு முன்னாடி அப்பாதுரையார்கிட்ட 1 மணி நேரம் அவர் உரையாடியதாக வந்து சொல்லப்படுகிறது. ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல பாபா சாஹேப் வந்து தங்கி இருக்கும்போது அப்பொழுது அப்பாதுரையார் அவரை போய் வந்து சந்திக்கிறாரு. சந்தித்து இங்க இருக்கக்கூடிய பூர்வ குடிகளினுடைய நிலையும் இவங்க பல ஆண்டு காலம் தமிழன் என்கின்ற அந்த பத்திரிகையை நடத்தி வந்த செய்தியையும் அவர் வந்து குறிப்பிட்டு வந்து சொல்றாங்க. நீங்களும் வந்து பௌத்தத்துக்கு மாற வேண்டும் என்கின்ற அந்த உந்துதலை அந்த இடத்துல தான் அப்பாதுரையார் வந்து கொடுக்குறாரு. இன்னைக்கும் நிறைய பேர் இதை குறித்து வந்து பேசுறதை நம்ம வந்து பார்க்குறோம். பாபா சாஹேப் அம்பேத்கர் பௌத்தம் மாறியதற்கு அப்பாதுரையாரனுடைய குரலும் ஒரு உந்துதலாக இருந்தது அப்படின்ற அந்த செய்தியை பலரும் பல இடத்துல பதிவு செய்யறதை வந்து பார்க்குறோம். அந்த சூழல்கள்ல தான் நிறைய பௌத்த சங்கத்துல வெளியிடப்பட்ட நிறைய புத்தகங்களை பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு அவர் வந்து வழங்கி இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி பாபா சாஹேப் மீது அவர் நல்ல மதிப்பு வந்து கொண்டு இருக்கிறதையும் நம்ம அறிந்து கொள்ள முடியுது. ஏன்னா லண்டன்ல இருக்கும்போது இங்கிருந்து தந்தி அனுப்பக்கூடிய அந்த விஷயத்தை எல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். பாபா சாஹேப் தான் இந்த மக்களுக்கான பிரதிநிதி தலைவர் அப்படின்ற அந்த தந்தியையும் நம்ம பார்த்து இருக்கிறோம். இப்படி பல ஆளுமைகளோடு அப்பாதுரையார் தொடர்பு கொண்டு பௌத்தத்தை வந்து பரப்பக்கூடியவராகவும் பகுத்தறிவு சிந்தனையை பரப்பக்கூடியவராகவும் இருந்ததான் வந்து பார்க்குறோம்.
இதுல இன்னொரு விஷயம், அப்பாதுரையருடைய முக்கியமான பணிகள்ல அவர் மாநாடு, பௌத்த மாநாடுகள் வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அயோத்திதாச பண்டிதருக்கு பிறகு தலைமை பொறுப்பை யார் ஏற்பது அப்படின்ற ஒரு சிக்கல் வந்து இருக்கும்போது, அந்த சூழலில் தான் லட்சுமி அரசு முன்னிலையில பௌத்த மாநாடுகள் வந்து நடத்தப்படுகிறது. அதுல சொல்லணும் அப்படின்னா 1917 சென்னை பீப்புள்ஸ் பார்க்ல முதல் பௌத்த மாநாடை வந்து கூட்டுறாங்க. அந்த முதல் பௌத்த மாநாட்டுல அப்பாதுரையார் வந்து கலந்துகிட்டு பௌத்தம் சார்ந்த உரைகளை வழங்குகிறார். 7 தீர்மானங்கள் வந்து கொடுக்கப்படுகிறது. இது ஒரு பௌத்த மாநாடாக இருந்தாலும் கூட, இதில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய தீர்மானங்கள் அனைத்தும் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய, பட்டியலின மக்களினுடைய வளர்ச்சிக்காகவும், சமூக சீர்திருத்தத்துக்காகவும், கல்விக்கானது அப்படின்றத அந்த இடத்துல வந்து பார்க்குறோம். இதன் பிறகு இன்னொரு மாநாட்டை, பௌத்த மாநாட்டை கூட்டுறாங்க, 2வது மாநாடு. இந்த 2வது மாநாட்டிலும் தலைமை வகிக்கக்கூடியவர் லட்சுமி நரசு. இதுல அப்பாதுரையார் வந்து கலந்துகிட்டு மிகச்சிறந்த ஒரு உரையை வந்து நிகழ்த்துறார். இந்த மாநாடு 1920 பெங்களூர்ல மேயோ ஹால் அப்படின்ற இடத்துல நடத்தப்படுகிறது. இதுல தமிழ் பௌத்தம் என்கின்ற தலைப்பில் அப்பாதுரையார் மிகச்சிறந்த ஒரு உரையை கொடுக்கிறார். 3வது பௌத்த மாநாடு திரும்ப 1928 நேப்பியர் பூங்காவில் வந்து நடத்தப்படுகிறது. இந்த மாநாட்டில் தான் எல்லாரும் பல இடங்கள்ல பல பௌத்தர்கள் வந்து இருக்கிறீங்க. எல்லாரும் ஒரு பேர்ல வந்து இயங்காம தென்னிந்திய பௌத்த சங்கம் அப்படின்ற அந்த பேர்ல நம்ம வந்து இயங்கணும் அப்படின்ற ஒரு உறுதிமொழி எடுக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில தான் பல இடங்களில் தென்னிந்திய பௌத்த சங்கம் என்கின்ற அந்த பெயர்களை நம்ம வந்து பார்க்க முடிகிறது. தென்னிந்திய சாக்கிய பௌத்த சங்கம் அப்படின்றது தான் பண்டிதர் வந்து வைத்த பெயர், பண்டிதர் அயோத்திதாசர். ஆனால் அதன் பிறகு இந்த பெயர் மாற்றத்தோடு இவங்க எல்லாம் ஒரு தலைமையின் கீழ் வந்து இயங்க வேண்டும் அப்படின்றது போல ஒரு குடையின் கீழ் இயங்க வேண்டும் என்ற அடிப்படையில இந்த பெயரை அவங்க வந்து முன்மொழிந்து செயல்பட்டு வராங்க. இந்த நிகழ்விலும் அப்பாதுரையாரனுடைய பங்கு என்பது மிகப்பெரியது. ஏன்னா மிகச்சிறந்த தலைவராக இவர் வந்து விளங்கி கொண்டிருக்கிறார். லட்சுமி நரசு, அப்பாதுரையார், ஏபி பெரியசாமி புலவர், இந்த 3 ஆளுமைகள் தான் பௌத்தத்தை உயிர்ப்புடன் வைத்து கொண்டு இருக்கக்கூடியவர்களாக, எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்யக்கூடியவர்களாக இவங்க வந்து இருந்ததை வந்து பார்க்குறோம். இந்த 3 மாநாடுகளுமே 3 ஆளுமைகளும் கலந்து கொள்றாங்க. லட்சுமி நரசு தலைமையில் தான் இந்த மாநாடுகள் எல்லாம் நடத்தப்பட்டு இருக்கிறது. அதன் பிறகு 4வது மாநாடு சாம்பியன் ரீப்ல வந்து நடத்தணும் அப்படின்றத முன்னாடியே குறிப்பிட்டு இருந்ததனுடைய அடிப்படையில, அப்பாதுரையார் இருந்ததனுடைய அடிப்படையில சாம்பியன் ரீப்ல அந்த 4வது பௌத்த மாநாட்டை வந்து கூட்டுறாங்க. இந்த பௌத்த மாநாட்டில் பல கூடுதலான சில மாநாடுகளும் அதுல இணைந்து இருப்பதை நம்ம வந்து பார்க்க முடியுது. 1932 மே 21 சாம்பியன் ரீப்ல மாநாடு வந்து கூட்டப்படுகிறது. இந்த மாநாடு 4வது தென்னிந்திய பௌத்த மாநாடு. இது வந்து 21ஆம் தேதி நடக்குது. இந்த 21ஆம் தேதியில பல ஆளுமைகள் இதுல வந்து கலந்துக்கிறாங்க. இதுல பௌத்தத்துக்கு தலைமை ஏற்கக்கூடியவர் லட்சுமி நரசுவா இருக்கிறார். அடுத்தது 3வது ஆதி திராவிடர் மாநாடு. இதுவும் கேஜிஎஃப்ல தான் வந்து, அது 23ஆம் தேதி வந்து இது நடக்குது. இந்த மாநாட்டுக்கு வந்து தலைமை தாங்கக்கூடியவர் பெரியாரா இருக்கிறார். அதுக்கு அடுத்தது சுயமரியாதை மாநாடும் வந்து நடத்துறாங்க. ஒரு பௌத்த சங்கம் இப்ப சுயமரியாதை மாநாடு நடத்தக்கூடிய அளவுக்கு மாறி இருக்கிறத இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்க முடியுது. இந்த சுயமரியாதை மாநாட்டுக்கு தலைமை தாங்கக்கூடியவர் குத்தூசி குருசாமியா இருக்கிறார். அப்ப இந்த 1932 நடத்தப்பட்ட இந்த மாநாடுகள் அனைத்தும் யாருடைய தலைமையின் கீழ் வந்து நடத்தப்பட்டது அப்படின்னா அப்பாதுரையார் தான். இவருடைய முயற்சி அப்படின்றது சாதாரண முயற்சி இல்லை. பௌத்தத்திற்காக இவர் கடுமையாக உழைத்தார். இவருடைய வாழ்நாள் முழுவதும் வந்து இவர் வந்து உழைத்திருந்ததை நம்ம வந்து பார்க்க முடிகிறது. இந்த இதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, பல விஷயங்கள் வந்து இந்த பௌத்த சங்கத்துல மாற்றங்கள் ஏற்படுது. மிகச்சிறந்த ஆளுமைகள் ஒவ்வொருத்தரா வந்து இறந்துடுறாங்க. அனகாரிகா தம்மபாலா, லட்சுமி நரசு, ஏபி பெரியசாமி புலவர், இப்படி ஒவ்வொருத்தருடைய இழப்பு அப்படின்றது பௌத்தத்துக்கு வந்து பேரிழப்பாக இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடிகிறது. இதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பௌத்தத்தினுடைய வளர்ச்சி பிரகாசமாக இருப்பதாக வந்து அறிய முடியல. ஏன்னா அப்பாதுரை ஒருவர் மட்டும்தான் வந்து பழைய ஆளுமையாக நீண்ட நாள் பௌத்தத்தை சமூகத்துல பரப்பியவராக இருக்கிறார். தொடர்ந்து அவரால் அந்த பணிகளை செய்ய முடியாத ஒரு சூழல் இருந்ததையும் வந்து நம்ம வந்து பார்க்க முடிகிறது. ஆனா அவர் ஒரு பௌத்தம் சார்ந்த பணிகளை அவர் அளவுக்கு வந்து செய்துகிட்டு வர்றார். சரி, இப்ப அப்பாதுரையார்
எங்கெங்கெல்லாம் வந்து பௌத்தத்தை இன்னும் கூடுதலாக வந்து பரப்புனர் அப்படின்றத பார்க்குறோம். மறுமலர்ச்சிக்காக என்ன செய்தார் அப்படின்னு பார்க்குறோம். இதுல குறிப்பிட்டு வந்து சொல்லணும் அப்படின்னா 1930களில் தென் பீகார்ல பௌத்தம் வந்து பரவுது. அயோத்திதாசருடைய காலத்துக்கு பிறகு பல இடங்கள்ல பௌத்த சங்கங்கள் வந்து பரவுதை வந்து பார்க்குறோம். ஹூப்ளியில பரவுது, இன்னும் நிறைய இடங்கள்ல வடார்காடு மாவட்டங்கள்ல பல இடங்கள்ல பரவுது. அப்படி பரவுவதற்கெல்லாம் காரணமாக இருந்தவர் யாருன்னா அப்பாதுரையாரும் பெரியசாமி புலவரும் தான். ஏன்னா லட்சுமி நரசு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருந்தாலும் அவர் வந்து ஒரு களத்தில் இறங்கி பரப்பக்கூடியவராக அவர் வந்து இல்லை. அவர் வந்து ஒரு ஒரு பேராசிரியர், ஒரு அளவுல ஒரு மேடைகள்ல வந்து பேசக்கூடியவராக, நூல் எழுதக்கூடியவராக இருந்தாரு. ஆனா அதை தாண்டி இவர்கள் வந்து பேசக்கூடியவர்களாகவும், நூல் எழுதக்கூடியவர்களாகவும், களத்தில் சென்று மக்களை சந்திக்கக்கூடியவர்களாகவும் இருந்தவர் தான் அப்பாதுரையார். இவரோட ஏபி பெரியசாமி புலவரையும் நம்ம வந்து இணைச்சுக்கிறது வந்து சிறப்பு. அதுல 1930ல வந்து பார்க்கும்போது பீகார்ல சுரங்க பகுதியில இங்க இருக்கக்கூடிய வடார்காடு பகுதியை சார்ந்த தமிழர்கள் வந்து குடியேறி இருக்கிறாங்க. அப்படி குடியேறி இருக்கக்கூடிய அந்த மக்கள் சில காலம் தமிழகத்துக்கு வரும்பொழுது இங்க இருக்கக்கூடிய அந்த பௌத்தத்தினுடைய சிந்தனையை உள்வாங்கி அங்க போயிட்டு மக்களிடத்துல வந்து பரப்புறாங்க. அது நல்ல ஒரு ஆரோக்கியமா வந்து பௌத்தம் அந்த இடத்துல வளரக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. இதை அறிந்து கொண்ட, இதை கவனித்த அப்பாதுரையார் அந்த பகுதிக்கு வந்து போறாரு. அங்க போயிட்டு பலருக்கு வந்து கூட பிக்குவை கூப்பிட்டு போறாரு. அந்த பிக்குவின் மூலமாக பலருக்கு வந்து சீலம் வந்து கொடுக்கப்படுகிறது. முழுமையான பௌத்தர்களாக அவங்க வந்து மாறுறாங்க. பௌத்த திருமணங்கள் வந்து நடத்தப்படுகிறது. அப்ப பீகார் பகுதியில், தமிழகம் தாண்டி இந்த பீகார் பகுதிகளில் பௌத்தத்தை வந்து கொண்டு போனவர் அப்பாதுரையார் அப்படின்ற ஒரு பங்கு வந்து இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்குறோம். அதே போல தமிழனிதழுக்கும் இந்த இடத்துல வந்து நிதி திரட்டிக்கிட்டு வர்றாரு. ஏன்னா தமிழனிதழ் வந்து பல்வேறு சூழல்கள்ல பல்வேறுனுடைய உதவியால தான் அந்த தமிழனிதழ் வந்து நடத்தப்பட்டது. அதுக்காக அவர் நிதியையும் அங்கிருந்து திரட்டிக்கிட்டு வந்ததை வந்து பார்க்குறோம். அப்பாதுரையாரும் பெரியசாமி புலவரும் பௌத்தம் பரப்புறதுல ரொம்ப தீவிரமா வந்து இருந்தாங்க. சாம்பியன் ட்ரீப்ல இருந்து அப்பாதுரையார் வந்து பணி செய்யறாரு. திருப்பத்தூரில் இருந்து ஏபி பெரியசாமி புலவர் பணி செய்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஆரம்ப காலகட்டத்தில் கோலார் தங்கவயல்ல இருந்து பௌத்தம் பரப்பியவர்கள். அயோத்திதாசருடைய காலத்துல தமிழன் இதழில் தொடர்ந்து இந்த ஆளுமைகள் வந்து எழுதியிருந்ததை பார்க்குறோம். பின்னாடி திருப்பத்தூர் பகுதியை பூர்வீகமாக கொண்டதுனால ஏபி பெரியசாமி புலவர் அந்த பகுதிக்கு வந்து பௌத்த பணிகளிலும் அரசியல் பணிகளிலும் அவர் வந்து ஈடுபட ஆரம்பித்தார். சாம்பியன் ட்ரீப் பகுதியிலிருந்து தொடர்ந்து அப்பாதுரையார் செயல்பட ஆரம்பித்தார். அப்படி இந்த 2 ஆளுமைகளும் அவங்க பகுதிகளை விட்டு கிராமங்கள் தோறும் இவங்க வந்து போவது உண்டு. விடுமுறை நாட்கள்ல அப்பாதுரையார் தமிழாசிரியரா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு தங்கவயல்ல. அப்படி விடுமுறை நாட்கள்ல இவர் வடார்காடு மாவட்டங்களுக்கு வர்றது, பல இடங்கள்ல பௌத்தத்தை பற்றி பேசுறது, அந்த மக்களிடத்துல ஒரு நன்மதிப்பை பெறுவது, பௌத்தத்தை பரப்புவது அப்படின்ற பல்வேறு பணிகள்ல அவர் வந்து ஈடுபட்டு இருக்கிறத வந்து பார்க்குறோம். முன்னாடியே வந்து சொன்னது போல அப்பாதுரையினுடைய பேச்சு கவர்ச்சிகரமான பேச்சு, கவர்ந்து இழுக்கக்கூடியவர் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தோம். அப்ப இவர் மக்களிடத்துல பேசும்போது இவர் மீது ஒரு நன்னம்பிக்கை ஏற்படுகிறது. பௌத்தத்தின் பக்கம் பலரும் வர்றதுக்கு வந்து முன் வராங்க. இப்படி வடார்காடு மாவட்டத்தை சார்ந்த சிற்றூர் ஊர்ல பௌத்தம் மிக சிறப்பாக செழுமையடைகிறது. அதுக்கு காரணம் அப்பாதுரையாரும் பெரியசாமி புலவரும் தான். குறிப்பாக சில பகுதிகளை, சில ஊர்களை இதுல வந்து சுட்டி காட்டலாம். ராம்பேட்டை, சக்கரமல்லூர், வல்லத்தூர், கீழ்பட்டி, பாலூர், வன்னிவேடு, அங்கம்பாக்கம். இந்த வன்னிவேடும் அங்கம்பாக்கம் வரலாற்றுல முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஊர். அதை நம்ம வந்து பின்னாடி பார்க்கலாம். ஆம்பூர், நெல்வேலி, திருப்பருத்திக்குன்றம், ஏனத்தூர், இந்த பகுதிகளில் எல்லாம் பௌத்தம் அவ்வளவு செழுமையா வந்து பரவுது. இவங்க கிட்ட வந்து இந்த வழிபாட்டு முறைகள் பௌத்த நாட்கள்ல, முக்கியமான நாட்கள்ல வந்து அவங்க பௌத்த வழிபாடுகளையும் நிகழ்வுகளையும் ஏற்படுத்தி அவங்க தொடர்ந்து நடத்திக்கிட்டு வர்றாங்க. இதுல குறிப்பா வந்து சொல்லணும்னா வன்னிவேடு வந்து பௌத்தம் செழித்ததுல மிக முக்கிய காரணம் அப்பாதுரையார் அந்த ஊருக்கு வந்து போறதுதான். அங்க ஏன்னா கங்காதர பாவலர் அப்படின்ற அந்த மருத்துவர் இருந்தார். தன்னுடைய உடல்நிலை காரணமாக அடிக்கடி அப்பாதுரையார் அந்த இடத்துல போய் தங்குவது உண்டு. அதனால அந்த ஊர்ல வந்து பௌத்தம் மிக செழுமையாக இருந்தது அப்படின்ற ஒரு குறிப்பை நம்ம வந்து பார்க்க முடியுது. குறிப்பாக 1928களில் அப்பாதுரையால் அந்த இடத்துல பௌத்த சங்கம் வந்து தொடங்கப்படுகிறது. பிக்கு ஜீனவன்சா அப்படின்றவரு 30 பேருக்கு வந்து சீலம் வழங்குறாரு. தொடர்ந்து அப்பாதுரையார் அந்த பகுதிகளுக்கு போறாரு. போகும்பொழுதெல்லாம் சமய சொற்பொழிவு, பௌத்தத்தை வந்து பரப்புவது, மக்களுக்கு புராணங்களில் இருக்கக்கூடிய பித்தலாட்டங்களை எல்லாம்
வெளிச்சத்துக்கு வந்து கொண்டு வருவது, பகுத்தறிவு சார்ந்த கருத்துக்களை விதைப்பது, இப்படி பல்வேறு பணிகளை வந்து இவர் செய்துகிட்டே இருந்ததுனால அந்த பகுதியில வந்து பௌத்தம் மிக செழுமையாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதே போல இன்னொரு ஊர் வந்து அங்கம்பாக்கம். அங்கம்பாக்கம் அப்படின்னாலே வந்து எல்லாருக்கும் தெரியும். அங்கம்பாக்கம் குப்புசாமி வரலாற்றுல மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாக நம்ம வந்து பார்க்குறோம். இந்த அங்கம்பாக்கம் குப்புசாமியினுடைய வரலாறு பலருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும். அவரு ஆரம்பத்துல இராணுவத்துல பணிபுரியும் போதே அவர் பௌத்தத்தின் பால் வந்து ஈர்ப்பு கொண்டவராக இருந்திருக்கிறார். தன்னுடைய ஊருக்கு வந்த பிறகு அவர் பௌத்தத்தை கொஞ்சம் பரப்பி இருக்கிறார். நிறைய சமூக பணிகள்லாம் வந்து செய்திருக்கிறாரு. அது மட்டுமல்ல, பெங்களூர் பௌத்த சங்கத்தினுடைய உறுப்பினராக இவர் வந்து இருந்திருக்கிறார். அங்கம்பாக்கம் வந்து குப்புசாமி. இந்த குப்புசாமியினுடைய அந்த அவங்க ஊர்ல வந்து ஆதிக்க சாதியினர் வீட்டெல்லாம் வந்து அடிச்சு நொறுக்கும்போது இவர் தன்னுடைய துப்பாக்கி எடுத்து வானத்தை பார்த்து சுடுறாரு. அப்போ யாரும் கலையில. திரும்ப மக்களை பார்த்து வந்து சுடும்போது 5 பேர் வந்து பலியாகிறத வந்து பார்க்குறோம். அந்த கேஸ் வந்து மிகப்பெரிய கேஸ். தமிழகத்தை உலுக்கிய ஒரு வழக்காக அது வந்து அந்த வழக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த வழக்குக்கு நிதி திரட்டியவர் அப்பாதுரையார். எப்படி வந்து கனெக்ட் ஆகுது பாருங்க. அதுக்கு ஒரு குப்புசாமி காப்பு நிதி அப்படின்ற அந்த பெயர்ல அப்பாதுரையார் தமிழன் இதழில் வந்து விளம்பரம் கொடுத்து அதன் மூலமாக நிதி திரட்டுகிறார். அது மட்டும் இல்லாம அங்கம்பாக்கம் குப்புசாமியினுடைய வரலாறு அந்த சிந்து ஒன்று எழுதுவாங்க. அது மாதிரி அந்த மாதிரியான நூல்களை எல்லாம் அவங்க வந்து பிரசுரித்து மக்களிடத்துல போய் கொடுத்து அதன் மூலமாக பணத்தை பெற்று அந்த வழக்கை வந்து நடத்தி இருக்கிறாங்க. பின்னாடி அவர் வந்து வெற்றி பெறதையும் வந்து பார்க்குறோம். அப்படிப்பட்ட அந்த அங்கம்பாக்கம் குப்புசாமி அந்த ஊர்லேயே வந்து பௌத்தம் செழிப்புடன் இருந்திருக்கிறத வந்து பார்க்குறோம். குறிப்பாக அவர் வந்து இருந்ததுனால அவர் பின்னாடி வந்து பள்ளிக்கூடங்கள்லாம் அவர் வந்து கட்டிய வரலாறுகள்லாம் உண்டு. இப்படி அப்பாதுரையார் தமிழகத்தில் பௌத்தம் செழிப்படைவதற்கு மிகப்பெரிய பங்களிப்பு செய்திருக்கிறத வந்து பார்க்குறோம். இன்னும் வந்து குறிப்பிட்டு வந்து சொல்லணும் அப்படின்னா இவருடைய நூல்கள் இவருடைய கட்டுரைகளில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பேசியாகணும். இதில் இவருடைய நூல்கள் அப்படின்னா இன்னைக்கு பிரபலமாக அறியப்படுற ஒரு நூல் வந்து புத்தர் அருளாரம் அப்படின்ற இந்த நூல். இது 1950 எழுதப்பட்ட ஒரு நூலாக அறியப்படுகிறது. இந்த நூல் எசன்ஸ் ஆஃப் புத்திசத்தினுடைய ஒரு தழுவல் போல அப்பாதுரையார் இந்த நூலை எழுதியதாக வந்து சொல்லப்படுகிறது. இது எந்த அளவு உண்மை அப்படின்ற ஒரு செய்தியை இந்த இடத்துல வைக்கிறேன். அது பின்னாடி கூட இது சார்ந்த கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொள்ளலாம். அந்த நூல் இவருடைய ரொம்ப பிரபலமான நூல், அப்பாதுரையாருடைய நூல். அந்த நூலை எல்லா இடங்களிலும் பௌத்தர்கள் வந்து இதை பரவலாக்கணும், இதை பின்பற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு தீர்மானங்கள் எல்லாம் பல இடங்கள்ல வந்து கொண்டு வரப்படுகிறது. அதன்படி இவருடைய இந்த புத்தருடைய அருளாரம் அப்படின்ற இந்த நூலை மக்கள் பலரும் வந்து வாங்கி வாசிக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நந்தனாரும் இந்து மத புராணங்களும் அப்படின்ற இந்த நூல் வந்து அப்பாதுரையார் இது ரொம்ப பரிச்சயம் இல்லாத சில ஆய்வாளர்களுக்கு இந்த நூலை வந்து அறிந்திருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த நூலை சாக்கிய பௌத்த சங்கம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இதை வந்து பரவலாக்குறாங்க. முன்னாடியே அப்பாதுரையார் வந்து அயோத்திதாசருடைய காலத்திலேயே அந்த நந்தனார் சரித்திரம் அப்படின்ற அந்த நூலை வந்து அவர் வந்து வாசிச்சு இருப்பாரு. அந்த நந்தனார் சரித்திரம் அப்படின்ற அந்த நூலையும் பின்னாடி அப்பாதுரையார் எழுதிய நந்தனாரும் இந்து மத புராணமும் அப்படின்ற இந்த 2 நூலையும் ஒன்றிணைத்து 1919 தொடங்கப்பட்ட சித்தார்த்தா புத்தகசாலை வந்து வெளியிட்டு பரப்புது. இந்த புத்தகத்துல அவ்வளவு முக்கியமான பல செய்திகளை அப்பாதுரையார் வந்து கொடுக்கறத வந்து பார்க்குறோம். நந்தனார் பற்றி காலந்தோறும் வந்து இது ஒரு விவாத பொருளாவே இருந்துகிட்டு இருக்குது. ஒவ்வொரு காலத்திலையும் பார்த்தோம்னா ஒரு இடைவெளியில நந்தனாரை பற்றி ஏதாவது ஒரு பதிவுகள் வந்து சமூகத்துல வெளிவந்து கொண்டே இருக்கும். இப்போ அண்மையில கூட நந்தனார் குறித்து நூல்கள்லாம் வந்துச்சு, தொடர்கள்லாம் வந்திருக்கு, ஆய்வுகள்லாம் வந்து செய்யப்பட்டு இருக்கிறத வந்து நம்ம வந்து பார்க்குறோம். இப்படி இந்த நந்தனாரை பற்றி அப்பாதுரையார் எழுதின அந்த நூல் அப்படின்றது முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த நூல்ல ஒரு பல விமர்சனங்களை வந்து முன்வைக்கிறார். இந்த நந்தனாரை பற்றி நீங்க வந்து சொல்றீங்களே, இந்து மதத்தை நோக்கி வந்து கேட்கிறாரு. நந்தனாரை பற்றி இப்படி ஒரு செய்தியை நீங்க வந்து கொடுத்துருக்கிறீங்களே, இந்த செய்தி அறிவுக்கு கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாத ஒண்ணு. பிராமண இன்னொரு இதுல ஒரு தகவலை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இந்த நந்தனாருடைய கதையை முழுசா சொன்னாதான் இது வந்து புரிய வரும். பிராமண வடிவம் அல்லாமல் நாயுடு செட்டி வடிவம் எடுத்தால் வந்து ஆகாது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. ஏன்னா நந்தனார் அப்படின்ற ஒரு தீண்டத்தகாதவர் இந்த பறைத்தேகத்தை நெருப்பில் அழித்து கொண்டு
பிராமண வடிவம் கொண்டு தான் வந்து இறைவனை வந்து வழிபடணும் அப்படின்ற ஒரு நிலை வந்து இருக்கிற போது அப்பாதுரையர் அதை பார்த்து வந்து கேள்வி எழுப்புறாரு. ஏன் வந்து பிராமண வடிவு கொண்டு தான் வந்து இறைவனை போய் வணங்கணுமா, ஐக்கியமாகணுமா? ஏன் வேற வந்து செட்டி, நாயுடு போன்ற சாதிகளினுடைய வடிவம் எடுத்தா வந்து உங்களுக்கு ஆகாதா? அப்படின்னு வந்து ஒரு பெரிய கேள்வி எழுப்பி, இது வந்து பிராமண சதி. தங்களுடைய மேலாதிக்கத்தை அவர்கள் நிலைநிறுத்திக் கொள்வதற்காக இப்படிப்பட்ட ஒரு நூலை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் அப்படின்ற அந்த தகவலை இந்த புத்தகத்துல அவர் பதிவு செய்யறத வந்து பார்க்கிறோம். அதே போல இந்த புத்தகம் அப்படின்றது வந்து நகைப்பை உண்டாக்கக்கூடியதா இருக்கு. இதுல இருக்கக்கூடிய செய்திகள்லாம் நம்பத்தகுந்ததா இல்லை அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாரு. இது பறையரை வஞ்சிக்கக்கூடிய பகல் வேஷ கதை அப்படின்ற விஷயத்தையும் ரொம்ப ஆணித்தரமா இவர் வந்து பதிவு செய்யறத வந்து பார்க்கிறோம். இதன் பிறகு இந்து மத புராணங்கள்ல அவ்வளவு அறிவை கொண்டிருக்கக்கூடியவராக அப்பாதுரையார் இருக்கிறார். அடுக்கிறார் பல விஷயங்கள்ல. பாம்புக்கு மோட்சம் கொடுத்துருக்கிறீங்க, பல்லிக்கு மோட்சம் கொடுத்துருக்கிறீங்க, கழுதைக்கு மோட்சம் கொடுத்துருக்கிறீங்க, முள்ளிச்செடிக்கு மோட்சம் கொடுத்துருக்கிறீங்க, எலிக்கு மோட்சம் கொடுத்துருக்கிறீங்க. இப்படி எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்கும்போது ஏன் அந்த நந்தனாருக்கு வந்து கொடுக்க கூடாதா நீங்க? அவரை ஏன் வந்து நெருப்புல வந்து மூழ்கிதான் அப்புறம் வந்த பிறகுதான் மோட்சம் கிடைக்கும்னு வந்து இப்படி சொல்லலாமா, ஏமாற்றலாமா அப்படின்ற அந்த கேள்வியை வந்து முன்வைக்கிறார். இப்படி பல செய்திகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு நூலாக இந்த நந்தனாரும் இந்து மத புராணமும் அப்படின்ற அந்த நூல் வந்து இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அது கிட்டத்தட்ட 1930களில் இந்த நூல் வந்து எழுதப்பட்டு இருக்கு. மற்றபடி இதை பற்றியான குறிப்புகளை வந்து காண முடியல. அடுத்தது வந்து இவரை பற்றி வந்து சொல்லணும்னா இன்னொரு முன்னாடியே வந்து சொன்னது போலதான் பரலோகத்தில் இருக்கும் பரமசிவனுக்கு அப்படின்ற இந்த தொடர் கட்டுரையாக கோலார் தமிழ் இதழில் வெளிவந்ததாக அறிய முடிகிறது. இதுதான் வந்து முன்னாடியே சொன்னது போல இந்துக்களினுடைய மனதை புண்படுத்தியதாக இவர்கள் வந்து மைசூர் மன்னர்கிட்ட சொல்லி தமிழ்நிதினை தடை செய்வதற்கு ஒரு காரணமாக இருந்தது. இது புத்தக வடிவில் வந்ததாக சொல்லப்படுகிறது. ஏபி வள்ளிநாயகம் போன்றவர்கள் இதை குறிப்பிட்டு இருக்கிறாங்க. ஆனா இதுவரைக்கும் அந்த புத்தகம் இருக்கிறதா என்ற ஒரு செய்தி வந்து தெரியல. அப்புறம் வந்து பகவத்கீதை ஆராய்ச்சி. இந்த தர்மதீர சுவாமிகள் பகவத்கீதை ஆராய்ச்சி அப்படின்னு ஒரு நூலை எழுதியிருக்கிறார். ரொம்ப அற்புதமான ஒரு நூல். NCBH அந்த நூலை பதிவு செய்திருக்கிறாங்க. அந்த நூலுக்கு முன்னுரை எழுதியவர் அப்பாதுரையார். ஏன்னா இந்து மத புராணங்களை அலசி ஆராய்ந்தவர் அப்பாதுரையரா இருக்கிறார். பண்டிதருடைய காலத்துல இருந்து புராணங்களை வந்து விமர்சிக்கிறார். பெரிய புராணத்தை அப்படி வந்து விமர்சிப்பார் அவர். சீவக சிந்தாமணிக்கு ஆதரவாக இருந்து பெரிய புராணத்தை விமர்சிப்பதெல்லாம் வந்து தமிழகத்துல வந்து பார்க்க முடியும். அப்படிப்பட்டவர் அவர் பின்னாடி அந்த தர்மதீர சுவாமிகள் எழுதிய பகவத்கீதை ஆராய்ச்சி அப்படின்ற நூலுக்கு வந்து முன்னுரை எழுதியிருக்கிறாரு. அது பல விஷயங்களை அதுல அவர் வந்து சொல்லி இருக்கிறத வந்து பார்க்குறோம். ஏன்னா பண்டிதரே பகவத்கீதை வந்து பயங்கரமா சொல்லுவார். பகவத்கீதை அப்படின்றது பாரதத்தின் தொங்கல் அப்படின்னு அவருடைய சொற்பொழிவுகள்ல கிண்டல் அடிப்பார் பண்டிதர். அயோத்திதாசருடைய சொற்பொழிவுகள்ல நம்ம வந்து பார்க்கும் பொழுது இந்த பகவத்கீதையை பற்றி பல விஷயங்கள் புட்டு வச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து எப்படி வந்து ஏமாற்ற வேலையா இருக்கு, இதுல இருக்கக்கூடிய செய்திகளை எப்படி பௌத்தத்திலிருந்து இவர்கள் களவாடினார்கள், இது எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது அப்படின்ற அந்த தகவல்களை எல்லாம் அதுல வந்து பதிவு செய்திருப்பாங்க. அப்படி பண்டிதரும் பகவத்கீதையை பயங்கரமா விமர்சனம் செய்திருக்கிறார். அப்பாதுரையாரும் பயங்கரமா அதை வந்து விமர்சனம் செய்திருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. இப்படி பல்வேறு பணிகளை பேச்சு பணிகள் மட்டுமல்ல, பௌத்தத்தை பரப்புவது மட்டுமல்ல, எழுத்து பணியிலும் ஆழங்கால் பட்டு இருந்தவர் தான் அப்பாதுரையார் அப்படின்றத பார்க்குறோம். இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா பௌத்த மறுமலர்ச்சிக்காக தமிழ் சமூகத்தில் தமிழகத்தை தாண்டி இந்தியாவை தாண்டி பௌத்தம் பரவி இருந்த பல்வேறு தேசங்களிலும் பௌத்தம் செழித்து வளர வேண்டும், மறுமலர்ச்சி அடைய வேண்டும் அப்படின்ற அந்த உன்னத நோக்கத்தின் அடிப்படையில தான் இப்படி இயங்கி இருந்ததை வந்து நம்ம வந்து பார்க்க முடிகிறது. நான் வந்து ஒரு நிறைவு பகுதிக்கு வந்துடுறேன். இந்த அயோத்திதாசர் தொடங்கிய இந்த தென்னிந்திய சாக்கிய பௌத்த சங்கம் அப்பாதுரையார்னால உயிர்ப்புடன் இருந்து 1950 அவர் இறக்கின்ற வரை பௌத்தத்தை தூக்கி சுமந்து மக்களிடத்தில் வந்து பரப்பியவர் தான் அப்பாதுரையார். அயோத்திதாசரனுடைய சிந்தனைகள்ல வந்து பிசகவே இல்லை இவர் எந்த இடத்துலையும். பல இடங்கள்ல நம்ம வந்து பார்க்க முடியும். அயோத்திதாசர் திருக்குறளை திரிக்குறள்ன்றாரா, இவரும் வந்து திருக்குறள்னு சொல்லுவார். அதுக்காக இவர் வந்து போய் வாதம்லாம் வந்து புரிந்திருக்கிறார். கோலார் தங்க வயல்ல ஒரு முறை ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துல தமிழகத்துல இருந்து ஒருத்தர் வந்து போய் வந்து பேசுறாரு. அவரு கதிரவேறு பிள்ளை என்னுடைய ஆசிரியருடைய மாணவர். அவரு மிக பிரபலமான ஒரு பேச்சாளராக நன்கு அறியப்பட்டவர். அப்படி அவர் பேசும் பொழுது திருக்குறளை பற்றி அவர்கள் சொல்லக்கூடிய
விளக்கங்கள் இவருக்கு வந்து ஓப்பளிக்கல. ஏன்னா இவங்க வந்து எல்லாவற்றிற்கும் தீர்வாக பௌத்தத்தை வந்து முன்வைக்கக்கூடியவர்கள். அவங்க சைவம் சார்ந்தும் வைணவம் சார்ந்து இயங்கக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது அவர்களுடைய சொல்லக்கூடிய கருத்து ஓப்பளிக்காத போது சபையில எழுந்து கேள்வி கேட்கிறார். இவர் தான் யாருக்கும் அஞ்ச மாட்டார் அப்பாதுரையார். ரொம்ப துணிச்சல் மிக்கவர் அப்படின்றதுனால அந்த சபையில எழுந்து கேள்வி கேட்கிறாரு. இவரும் எம்ஒஎம் முருகேசன் பிள்ளையும் அந்த இடத்துல வந்து இருக்கிறாங்க. அதே இடத்துல பரிசுகளை வந்து அறிவிக்கிறாங்க. நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு இதுல இன்றைய உரையாளர் வந்து பதில் சொன்னா நாங்க ₹100 வந்து பரிசாக அறிவிக்கிறோம் அப்படின்னு வந்து அறிவிப்பு செய்யக்கூடிய ஒரு ஆளுமை தான் வந்து அப்பாதுரையார் அப்படின்னு வந்து பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த ஆளுமை அயோத்திதாசனுடைய கருத்துக்கள்ல கொஞ்சம் கூட வந்து பிசகாம அவருடைய சிந்தனைகளை மக்களிடத்துல வந்து சேர்த்ததுல பெரும் பங்கு வகிக்கிறத நம்ம வந்து பார்க்க முடிகிறது. அயோத்திதாசருக்கு பிறகு பௌத்தத்தை முன்னெடுப்பதில் ஆர்வம் காட்டியவரும் கூட இவர்தான். இரண்டாம் கட்ட தலைவராக அயோத்திதாசருக்கு பிறகு வந்து அறியப்பட்டவர் தான் அயோத்திதாசர். இப்படி இவரை பற்றி இன்னும் பல செய்திகளை நம்ம வந்து பேசிக்கிட்டே வந்து போகலாம். இருந்தாலும் ஒரு நேரத்தினுடைய அருமை கருதி அப்பாதுரையாரனுடைய பௌத்த மறுமலர்ச்சி அப்படின்றது தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல தென்னிந்தியாவினுடைய பௌத்த மறுமலர்ச்சியாகவும் அமைகிறது. அப்படி சிறந்த ஆளுமையாக இருந்த அப்பாதுரையார் இன்றைக்கு அறிவு சமூகத்தால் அடையாளப்படுத்தப்படாமல் இருப்பது மிகுந்த வருத்தத்துக்குரியதாக இருக்கிறது. அவர் வாழ்ந்த பணி செய்த தங்கவயல் பகுதியிலும் அவரை பற்றியான பெரிய அடையாளங்கள் வந்து எதுவும் இல்லாமல் இருக்கிறது. அவர் நிர்வகித்த பௌத்த சங்கத்தில் கூட இன்று சிறிய அளவில் குழுக்கள் சேர்ந்து பௌத்த விழாக்களை நிகழ்வுகளை கொண்டாடக்கூடியவர்களாக தான் இருக்கிறார்களே தவிர அதை தாண்டி அப்பாதுரையாருக்கு பெரிய அளவில் அந்த இடத்துல ஒரு நினைவு சின்னமோ இல்லை அவர் பெயரை நினைவுபடுத்தக்கூடிய எந்த விதமான அடையாளங்களும் இல்லாதது வருத்தத்துக்குரியது. வருங்காலத்தில் தமிழர்கள் பௌத்த மறுமலர்ச்சியை முன்னெடுக்கக்கூடியவர்கள் அப்பாதுரையாரையும் முன்னெடுக்க வேண்டும், அவருடைய பணிகளையும் போற்றி புகழ வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உண்மையிலே சிறப்பான உரை விஜயகுமார். நன்றிண்ணா. நன்றி. நல்ல விஷயம். எல்லாம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. பண்டிதருக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய அந்த விஷயம். சரி, இது தொடர்பாக கேள்விகள் இருக்கிறவங்க அவர்கிட்ட கேட்கலாம். இந்த சப்ஜெக்ட் தாண்டி யாரும் தயவு செஞ்சு கேள்வி கேட்க வேணாம். அதுக்கு பிறகு வாழ்த்துறை வச்சுக்கலாம். எனக்கு சில கேள்விகள் இருக்கு. சொல்லுங்க மேடம். வணக்கம் சார். நீங்க ஒரு ஒரு விஷயம் சொன்ன மாரிக்குப்பம் பௌத்த சங்கம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அது இன்னும் இயங்கிட்டு இருக்கா? ஆமா, இன்னும் இயங்கிக்கிட்டு இருக்கு. எந்த பகுதியில சார்? மாரிக்குப்பம் பகுதி அதே பகுதியில தான் இன்னைக்கும் இருக்கு, தங்கவயல்ல. சமீப காலமாக வந்து சாம்பியன்ட்ரி பௌத்த சங்கம் தான் ரொம்ப மாதந்தோறும் கூட்டங்கள் அப்படிலாம் வந்து இயங்கிக்கிட்டு இருந்து இப்ப சமீபத்துல துரை ராஜேந்திரன் அவருடைய முன்னெடுப்புல இன்னொருத்தர் போதி பாலா அப்படின்னு நினைக்கிறேன் அவருடைய பேரு, பாலபோதி, இவங்க 2 பேருடைய முன்னெடுப்புல இந்த மாரிக்குப்பம் பௌத்த சங்கத்தை மீண்டும் வந்து புனரமைச்சு மாதந்தோறும் விழாக்களை வந்து நடத்துறாங்க. பௌர்ணமிக்கு முன் வரக்கூடிய அந்த விடுமுறை நாட்கள்ல ஞாயிற்றுக்கிழமையில அவங்க நிகழ்வுகளை வந்து முன்னெடுக்கிறாங்க. சமீபத்துல ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்பு நாங்க அங்க வந்து போயிருந்தோம். அந்த பௌத்த சங்கத்துல உரை வந்து நிகழ்த்தியிருந்தோம். அவங்க அந்த ஒவ்வொரு மாதமும் நடத்தக்கூடிய அந்த நிகழ்வுகள்ல தங்கவயல்ல பௌத்தத்திற்காக பணி செய்த ஆளுமைகளை நினைவு கூறுறாங்க. உலக அளவுல யார் வந்து பணி செய்திருக்கிறாங்களோ அந்த மாதத்தில் வரக்கூடியவங்களை அன்றைக்கு வந்து நினைவு கூறக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாவும் அவங்க எடுத்துட்டு வராங்க. இன்றைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே சார், அடுத்த கேள்வி. நன்றிங்க சார் அந்த தகவலுக்கு. இவர் நடத்தின அப்பாதுரையார் நடத்தின அந்த சங்கம் பேர் சொல்லுங்க சார், அதை நான் நோட் பண்ணிக்க முடியல. சாம்பியன்ட்ரி பௌத்த சங்கம், தென்னிந்திய சாக்கிய பௌத்த சங்கம் தான் அது. சாம்பியன்ட்ரிப்ல இருக்கு, இன்னைக்கும் வந்து இருக்கு அது. ஓகே சார், அப்புறம் நீங்க பேசும்போது சொன்னீங்க சார், இந்த ஒரு சைவ கோயில் ஒன்ன பௌத்த கோயிலா மாற்றினார்கள் அப்படின்னு. ஆமா, மாரிக்குப்பத்துல சைவத்துல ஏன்னா பௌத்தத்திலிருந்து வைணவத்துக்கு மாறினது அதுதான் வரலாற்றுல பார்த்திருக்கிறோம். இது கொஞ்சம் புதுமையா இருக்கு. அது எனக்கு பெரிய எதிர்ப்பு இருந்திருக்கணும் இல்லையா? அது எப்படி நடந்ததுன்னு சொல்றீங்களா? இல்ல, பெரும்பாலும் வந்து அந்த குடியேற்ற பகுதி அப்படின்றதுனால தங்கவயல்ல அங்க இருந்தவங்க எல்லாருமே பட்டியலின சமூகத்தை சார்ந்தவங்களா பெரும்பாலும் இருந்திருக்கிறாங்க. அவங்க தான் அந்த கோயிலை வந்து நிர்வகித்துட்டு வந்திருக்கிறாங்க. அதுல குறிப்பா வந்து எம்ஒஎம் முருகேசன் அவருடைய தலைமையில தான் அந்த கோயிலே வந்து இயங்கிட்டு இருக்கு.
ஆரம்பத்துல தமிழகத்திலிருந்து எம் ராகவர் தான் வந்து பௌத்தத்தை வந்து பரப்புவதற்காக தங்கவயலுக்கு போறாரு. அவரால பெரிய அளவுல பௌத்தத்தை கொண்டு செல்ல முடியல. பெரிய எதிர்ப்புகள்லாம் வந்து வந்ததா சொல்லப்படுகிறது. அதன் பிறகுதான் வள்ளலாக இருக்கக்கூடிய பலருக்கும் உதவி செய்யக்கூடிய எம்.வை. முருகேசம் அவர்கள் அந்த பகுதியை அவர் வந்து என்ன பண்றாரு, பௌத்தம் வளருவதற்காக வந்து கொடுக்குறாரு. தொடர்ந்து அந்த இடத்த வந்து பௌத்த மையமாக வந்து மாத்துறாங்க. அதன் பிறகுதான் அது வந்து தென்னிந்திய சாக்கிய பௌத்த சங்கமா மாரிக்குப்பத்தினுடைய கிளையாக அது வந்து மாறுது. ஓகே சார், என்னுடைய அடுத்த கேள்வி, இப்போ இந்த பௌத்தம் வந்து பௌத்தத்தை பரவலாக்கம் செய்வதற்காக அவங்க வந்து தென் பீகார் இந்த பகுதிகளுக்கெல்லாம் சென்று நிறைய பரவலாக்கம் செய்தாங்க அப்படின்னு சொன்னீங்க நீங்க. இப்போ தமிழ்நாட்டுல அந்த மாதிரி முயற்சி செய்தாங்களா? ஆமா, தமிழ்நாட்டுல வடார்காடு மாவட்டம் அப்படின்னு நான் வந்து குறிப்பிட்டு வடார்காடு சொன்னீங்க. கரெக்ட். ஆமா, அது ஆனா குறிப்பிட்டு அதுல சொன்னப்ப கோயில்கள் ஏதாவது உருவாக்குனாங்களா? கோயில்கள், புத்தர் ஆஹ் கோயில்கள். கோயில்கள் உருவாக்குனாங்களா அப்படின்னா வந்து அதை பத்தியான பதிவுகள் இல்லை. அதன் பிறகு உருவாக்கப்பட்டதுதான் வந்து திருப்பத்தூர் வந்து பௌத்த சங்கம் அப்படின்னு வந்து சொல்லலாம். சங்கம் கேஜிஎஃப்ல தான் அமைச்சாங்க, கோயில் இல்லை இல்லைங்களா? கோயில் தான் அது. ஓ, கோயில்னா அது வந்து திருப்பத்தூர்ல. விகார். திருப்பத்தூர்லயும் அது வந்து அமைச்சாங்க. அந்த பகுதியில இருந்து ஏபி பெரியசாமி புலவர் வந்து பௌத்த பணிகளை வந்து மேற்கொண்டு வர்றாரு. இன்னொன்று கேஜிஎஃப்ல இருந்து அப்பாதுரையார் வந்து பௌத்த பணிகளை மேற்கொண்டு வராங்க. இதுல வந்து கோயில்கள் விகார அமைத்ததாக வந்து தெரியல. இது திருப்பத்தூர்ல இருக்கு, மாரிக்குப்பம், கேஜிஎஃப் இப்படிதான் வந்து இருந்ததே தவிர அதன் பிறகு தமிழகத்துல பெரம்பூரை தவிர வேற எங்க கோயில் அமைத்த மாதிரி எனக்கு தெரியல. ஹூப்ளியில ஓகே. பின்னாடி அமைக்கப்பட்டதா வந்து கேள்விப்படுறோம். ஓகே, நன்றிங்க சார். மகிழ்ச்சி மேடம். சார் வணக்கம், நான் கௌதமன், தென்னிந்திய பௌத்த சங்கம். நான் ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் கொடுத்துட்றேன். நான் கொடுங்க. திருப்பத்தூர்ல வந்து ஒரு கோயில் கட்டினாங்க. அந்த கோயில் இன்னைக்கும் செயல்பாட்டில் இருக்கு. அது வந்து பண்டிதர் காலத்திலே கட்டப்பட்ட கோயில். அதுக்கான சில வழக்குகள்லாம் நடந்தது. அதெல்லாம் நான் படிச்சிருக்கிறேன். அந்த கோயில் வந்து 2 கோயில் அவருடைய நேரடி மேற்பார்வையில் கட்டின கோயில். ஒன்று பெரம்பூர் கோயில் புத்த விகார், இன்னொன்று திருப்பத்தூர்ல இருக்கக்கூடிய புத்தர் கோயில். இதில் என்ன குழப்பம்னா, சங்கமா தொடங்கிட்டு அந்த சங்கத்துக்கு தான் ஒரு கோயில் இருக்கும். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம அந்த கிளாரிபிகேஷன் கொடுத்துருக்குறோம். விகார் என்பது தங்கும் இடமாகவும், கோயில் என்பது அதுக்குள்ள சேத்தியம் என்பது அதுக்குள்ள இருக்கக்கூடிய வழிபாட்டு இடமாகவும் இருக்கும் அது எப்பவுமே. ஆனா இது ரெண்டுத்துக்கும் அடிப்படையா இருக்கிறது வந்து சங்கத்தை உருவாக்குவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் திருப்பத்தூர்ல சங்கத்தையும் உருவாக்குனாங்க, கோயிலையும் உருவாக்குனாங்க. அது ஐயா வணக்கம். சங்கத்தை சேர்ந்த பிக்கு அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு பௌத்த சங்கத்துல இன்னைக்கும் உறுப்பினராக இருக்கிறாரு, பிக்கு ஒருத்தர். அது விஜயகுமார், உங்களுக்கும் இந்த தகவல் சேர்த்து சொல்லிடுறேன். நன்றி. ஐயா வணக்கம். திருப்பருத்தி குன்றம்னு சொன்னீங்க, ஒரு தகவல் சொன்னீங்க. ஆமாங்க ஐயா. அதை பற்றி கொஞ்சம் விவரமா சொல்ல முடியுமா? ஆமாங்க ஐயா, அது வந்து அந்த வடார்காடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரா வந்து அதை வந்து பதிவு செஞ்சு இருக்கிறாங்க. அது எந்த பகுதியில் இருக்கு அப்படின்றது மேற்கொண்டு தகவலை வந்து அறிய முடியல. இந்த தகவலை வந்து கொடுத்துருக்கிறவர் வந்து யாருன்னா ஞான அலைசேஸ் வந்து அவர்கள் வந்து பதிவு செஞ்சு இருக்கிறாங்க. திருப்பருத்தி குன்றம். யாராவது அந்த பகுதியில் அதை சார்ந்து இருக்கிறவங்க மேற்கொண்டு தகவல் தெரிவிக்கலாம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். அது திருப்பருத்தி குன்றம் காஞ்சிபுரம் பக்கத்துல இருக்குங்க. அதுல அந்த ஜைன கோவில், அந்த ஓவியங்கள், அந்த ஜைன கோவில் நாங்க போய் அது பாட புத்தகத்திலயும் இடம்பெற்று இருக்குது. நம்ம போய் சுபா மேம் வந்தாங்களே. வந்திருக்கு. ஆமா அந்த திருப்பருத்தி குன்றம். நான் அதான் யோசிச்சேன், நீங்க வடார்காடு சொன்னீங்க. இது வந்து காஞ்சிபுரத்துல வந்து காஞ்சிபுரம் அது பக்கத்துல திருப்பருத்தி குன்றம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. இப்ப சமணர்களுடைய முக்கியமான பகுதிகள ஒன்றா இருக்கு இப்போதைக்கு. சமணர் கோயில்கள் அதெல்லாம் இப்ப நிறைய அவங்க ஆக்டிவா செஞ்சுட்டு இருக்காங்க. மகிழ்ச்சி மேடம். வன்னிவேடுனா வாலாஜா பக்கத்துல இருக்குங்க. அதுவும் இப்ப ராணிப்பேட்டை மாவட்டம் போயிடுச்சு. ஆனா அங்க பௌத்தம் சம்பந்தமா நான் ஒரு முறை எலெக்ஷன் டியூட்டிக்கு போயிருக்கேன். ஆனா கோயில்களை பார்த்திருக்கேன், இந்து கோயில்கள் தான் பார்த்திருக்கேன். இருக்கான்னு தெரியல. இன்னொரு முறை போனா நம்ம பார்க்கலாம். நிச்சயமா. அப்புறம் எனக்கு ஒரு கேள்வி, நீங்க அந்த கோலார் தமிழன் இதழில் அவர் தொடர்லாம் எழுதுனாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா? அந்த ஆவணங்கள்லாம் பாதுகாக்கப்படுதா? அவரோட அப்பாதுரை அவர்களுடைய எழுத்துக்கள்லாம்? இது அண்ணன் சன்னாங்கிட்ட தான் கேட்கணும். இதெல்லாம் அவரு பாதுகாத்து வச்சிருக்கிறாரா என்னன்னு தெரியல. நாங்க வந்து பெரும் முயற்சி வந்து எடுத்தோம். தங்கவயல் தமிழன் இதழ் வந்து அவர் கிட்டத்தட்ட
26ல இருந்து 34, 35 வரைக்கும் நடத்தப்பட்டதா சொல்லப்படுகிறது. இதில் வந்து நான் நேரடியாக தேடி வந்து போகும்போது சில குறிப்புகளின் அடிப்படையில் நாங்கள் வந்து பெங்களூரில் ஒருத்தர் வீட்டுக்கு வந்து போய் பார்த்தோம். அவரிடத்துல தங்கவேல் தமிழ் இதழ் வந்து இன்னும் இருக்குன்னா முழுமையாக இல்லை. சில இதழ்கள் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு இதழ் 2 இதழ் அப்படி வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது பாதுகாத்துட்டு வராங்க. அதில் இருக்கக்கூடிய செய்திகளை வந்து வெளியே எடுக்கணும் நம்ம. இப்போ எப்படி ஞான அலைசேஸ் அவர்கள் தமிழ் இதழில் இருந்து அயோத்திதாசரை வந்து வெளிக்கொண்டு வந்தாரோ, அதே போல அப்பாதுரையாருடைய சிந்தனைகளை அவருடைய தமிழ் இதழில் இருந்து நம்ம வெளிக்கொண்டு வர வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அதை வந்து இனி வருங்காலத்தில் வந்து செய்யணும். அதுக்கான ஒரு முயற்சியும் வந்து இருக்கு. அதே போல தமிழன் இதழில் மட்டும் அவர் வந்து எழுதலை, குடியரசு இதழில் எழுதியிருக்கிறாரு, திராவிடன் இதழில் எழுதியிருக்கிறாரு. திராவிடன் இதழில் இருக்கக்கூடிய கட்டுரைகள்லாம் நான் வந்து எடுத்திருக்கேன். அது பின்னாடி வந்து இப்போ நூலாக வரப்போகுது. பல பத்திரிகைகளில் அவர் சமகாலத்தில் இயங்கிய பல பத்திரிகைகளில் அவர் எழுதியிருக்கிறத வந்து பார்க்க முடியுது. அதெல்லாம் நிறைய இடங்களில் பாதுகாத்துட்டு வராங்க. நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். நான் கௌதமன், தென்னிந்திய பௌத்த சங்கம் பெரம்பூர்ல இருந்து பேசுறேங்க. ஐயா வணக்கம் ஐயா, சொல்லுங்க. ஐயா, சாக்கிய பௌத்த சங்கம் வந்து 1898ஆம் ஆண்டு தொடங்கினதாக வரலாறு சொல்லுது இல்லைங்களா? தென்னிந்திய சாக்கிய பௌத்த சங்கம் கீழே ஒரு குடையின் கீழே வந்து இதனுடைய பெயர் மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்றீங்க. தென்னிந்திய பௌத்த சங்க வரலாறுல வந்து அங்க பழைய புக்கில் நான் பார்த்தேன். அந்த புக்ல வரலாறு என்னன்னா, இதுல கன்னடம், தமிழ், தெலுங்கு இந்த மொழிகள்லாம் பேசுறவங்க நிறைய பேர் இருக்கிறதுனால இது வந்து தென்னிந்திய பௌத்த சங்கமாக மாத்தினதாக சொல்றாங்க. இப்ப நீங்க சொன்னது சரியான தெளிவான இதுவா இல்லைங்க நாங்க படிச்சது சரியானதான்னு தெரியல சார். அதை நீங்க எங்களுக்கு தெளிவுபடுத்தணும். இல்ல அதுதான் இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு பெயர்ல வந்து இயங்க வேண்டாம் அப்படின்ற அடிப்படையில் நீங்க சொன்னது வந்து சரிதான். அது அந்த அடிப்படையில் தான் அந்த மாநாட்டில் வந்து தீர்மானம் கொண்டுட்டு வராங்க. நம்ம எல்லாரும் வந்து தென்னிந்திய பௌத்த சங்கம் அப்படின்ற அந்த பெயர்ல நம்ம வந்து செயல்படணும் அப்படின்றத வந்து கொண்டுட்டு வராங்க. ஓகே ஓகே. அப்புறம் இன்னொரு கேள்வியா, தென்னிந்திய பௌத்த சங்கத்துல வந்து 2வது தலைவராக இருந்த ப்ரொஃபசர் லட்சுமி நரசு வந்து அந்த கோயிலையே வந்து ஒரு விதவையை திருமணம் பண்ணதாக வரலாறு இருக்கியா? அது எங்க கோயிலே இருக்கு. இப்ப அந்த கோயிலுடைய தலைவர் நான் தான். தமிழ்நாடு பௌத்தர் சங்கத்துல நாங்க வந்து இணைஞ்சு இருக்கோம். ஆமா, இணைஞ்சு இருக்கோம். அதுல வந்து அந்த ரெக்கார்டும் இருக்கு சார். அது வந்து அப்ப வந்து தென்னிந்திய பௌத்த சங்கத்தின் மூலமாக தான் மாரிக்குப்பம், ஜூப்ளியன் இங்கெல்லாம் வந்து மாநாடு வந்து இது தலைமையகமாக செயல்பட்டதாக சொல்றாங்க. அது எந்த விதத்துல உண்மைன்றது நீங்க தெளிவுபடுத்தணும்யா. ஆமா சரிதான். இது கொண்டு மேற்கொண்டு தகவலை வந்து அண்ணன் சன்னா அவர்கள் சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பண்டிதர் இருந்த காலகட்டத்துல ரொம்ப சிறப்பா வந்து செயல்பட்டது இங்க ராயப்பேட்டை பௌத்த சங்கம், பெங்களூர், கோலார்ல வந்து மாரிக்குப்பம், அப்புறம் அதன் பிறகு வந்து திருப்பத்தூர் இந்த இடத்துல வந்து செயல்படுது. தமிழகத்தை வந்து தாண்டி ரங்கூன்ல வந்து இருக்கு. தென்னாப்பிரிக்காவில் நெட்டாலில் வந்து செயல்படுது. பண்டிதருடைய காலத்துக்கு பிறகு வந்து பெரம்பூர் பௌத்த சங்கம் வந்து முக்கியமான இடத்தை வகிக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அந்த இடத்துக்கு வந்து கட்டடங்கள் வந்து கட்டுவதாகவும் சிலைகளை கொண்டு வந்து வைப்பதும் அதில் தலைவர் பொறுப்பை ஏற்பதும் தொடர்ந்து அதில் இருக்கக்கூடிய ஆளுமைகள் தான் மிகப்பெரிய பௌத்தத்திற்கு பங்களிப்பு செய்து வந்ததா வந்து பார்க்குறோம். இந்த ஜீனராஜ் போன்ற ஆளுமைகள்லாம் வந்து பிரபலமாக குறிப்பிடப்படுறத நம்ம வந்து பார்க்குறோம். ஆமாங்க. அங்க வந்து 1910 வந்து பண்டிதர் அயோத்திதாசர் வந்து பர்மாவில இருந்து ஒரு வெண்கல சிலையை கொண்டு வந்து இருக்கிறாங்க. மொத்தம் 4 இடத்துல இருக்கிறாங்க. திருப்பத்தூர்லயும் அந்த சிலை இருக்குயா. இது ஆமா, ஜினராஜ் அப்பா, தங்கவேல்னாரு, அப்புறம் கண்ணபிரான் அப்பா, மகிந்தன் அப்பா, சுகுணன் சாரு, இப்படி எல்லாருமே வந்து பரவலா வந்து அந்த கோயிலை உருவாட்டி இன்னைக்கு அந்த கோயில் வந்து சன்னா அண்ணனுடைய கௌரவ தலைமையின் கீழே வந்து ரொம்ப சிறப்பா நடக்குதுங்க ஐயா. இன்னமும் வந்து புத்தருடைய நினைவு சின்னம் அங்க இருக்கையா. மகிழ்ச்சிங்க. ரொம்ப நன்றி. உங்களுடைய ஒவ்வொரு பதிலுக்கும் ரொம்ப மிக்க நன்றி. மிகவும் அருமையா இருந்துச்சு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தென்னிந்திய பௌத்த சங்கம். தேங்க்யூ. இன்னும் ஒரு கேள்வி கேட்டுறேன். கேட்கும் இடையில இப்ப 1960 அவர் ஏறக்குறைய அந்த காலகட்டத்துல காலமாகிறார் நினைக்கிறேன் இல்லையா? 61
61. அதற்கு பிறகு பௌத்தம் தமிழ்நாட்டுல அதோட நிலைமை வந்து மறைஞ்சு போதா? ஏன்னா ஒரு நீண்ட இடைவெளி ஒண்ணு பார்க்குறோம். இவங்களோட செயல்பாடுகள் ரொம்ப அலாதியான ரொம்ப சிறப்பான ஒரு செயல்பாடா இருக்கு நீங்க சொன்ன விளக்கத்துல இருந்தது. அதுக்கு பிறகு ஒரு நீண்ட காலமாக பௌத்தம் பற்றிய பேச்சுக்கள் இல்ல, நடவடிக்கைகள் இல்ல அப்படின்னு பார்க்குறோம். வேற யாரும் முன்னெடுக்கலையா அதுக்கு பிறகு? பெரிய அளவுல இல்லைன்னு தான் வந்து சொல்லணும். முன்னாடி வந்து இவங்க எப்படி பௌத்தத்துக்காக முழுமையாக அர்ப்பணிச்சு செயல்பட்டாங்களோ, அது மாதிரி பெரிய அளவுல வெளியில தெரியல. அந்த காலகட்டங்கள்ல அப்பாதுரையர் காலகட்டத்துக்கு பிறகு நவயான பௌத்தம் வந்து பெரும் பங்களிப்பை வந்து செய்யறத வந்து பார்க்குறோம். பாபா சாஹேப் அம்பேத்கருடைய பௌத்தமும் தென்னிந்திய பௌத்தமும் வந்து சிறிய அளவுல வந்து செயல்படுது. அதுல கொஞ்சம் காலகட்டம் இந்த நூற்றாண்டு காலகட்டத்தை ஒட்டி நவயான பௌத்தத்தினுடைய செல்வாக்கு வந்து பெரிய அளவுல தமிழகத்துல வந்து வெளிப்படுறத வந்து பார்க்குறோம். ஆனா அது வந்து ஒரு பண்பாட்டு தளத்துல எந்த அளவு செயல்பட்டது அப்படின்னு தெரியல. ஆனா வந்து ஒரு அறிவு தளத்துல நூல்கள் வெளியிடுறதும் இது மாதிரியான பணிகள்ல அடிக்கடி பௌத்தம் குறிப்பிடப்பட்டு இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். நன்றி. நன்றிங்க. வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க. என் பேர் எம் புண்ணியமூர்த்தி. பேரு ஐயா வணக்கங்க பிம்பிசார் ஐயா. புத்த விகார் செய்யார். வணக்கம். ஐயா ஜெய் வணக்கங்க நம்ம ஐயா. புத்த. ஜெய். ஐயோ இவரு கடைசி காலத்துல வன்னிவேடுல தான் அவர் இறந்து அங்க அவருடைய இறுதி சடங்கலான சொல்றாங்க, உண்மைங்களா? ஆமாங்க ஐயா. அவர் அப்பாதுரையார். வந்து ஆமா கங்காதர பாவலர் அவருடைய வீட்டில தான் அவர் இறந்ததா வந்து சொல்றாங்க. ஆனா அங்க நடக்கல. அவரை திரும்ப வந்து கேஜிஎஃப்க்கு வந்து கொண்டுட்டு போயிடுறாங்க. கொண்டுட்டு போயிட்டு பௌத்த முறையில அவருக்கு வந்து சடங்குகளை வந்து செய்யறாங்க. உண்மைதான் அது. ஏன்னா அவரு முன்னாடியே வந்து குறிப்பிட்டது போல அவருக்கு 54, 55 வாக்குல அவருக்கு உடல்ல சின்ன பிரச்சனைகள் வந்து ஏற்படுது. அதன் பிறகு அவரால் வந்து ஆரோக்கியமா வந்து செயல்பட முடியல. அதனால வந்து பல நேரங்கள்ல அவர் வந்து அந்த வன்னிவேடுக்கு போயிட்டு கங்காதர பாவலர் வீட்டிலேயே ஓய்வு எடுப்பதாக சொல்லப்படுகிறது. அங்கதான் அவர் உயிர் நீத்து இருக்கிறார். பண்டிதரும் கூட அப்பாதுரையாரும் கூட சித்த மருத்துவத்தை வந்து முன்னாடியே வந்து கற்று இருந்தார். அவரும் வந்து நிறைய பேருக்கு வைத்தியம் செய்யக்கூடியவராக தான் இருந்திருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் பெரும்பாலும் படித்தவங்க ஓரளவு படித்தவங்க சித்த மருத்துவ குறிப்புகளை வந்து அறிஞ்சுக்கிட்டு வைத்தியம் பார்ப்பாங்க, சின்ன சின்ன வைத்தியங்களுக்கு. அது போல் வந்து அப்பாதுரையாரும் வந்து இருந்திருக்கிறாரு, வைத்தியங்களை வந்து பார்த்துருக்கிறாரு. ஆனால் அவர் வந்து தன்னுடைய உடல் நலத்திற்காக கங்காதர பாவலரை வந்து அணுகியிருக்கிறார். ஐயா நீங்க மைக் ஆஃப் பண்ணிட்டீங்க பாருங்க. ஏன்னா எங்க அப்பா வந்து சாம்பியன் ரீஃப்ல ஒர்க் பண்ணியிருந்தாருங்க ஐயா. சரிங்க ஐயா, மகிழ்ச்சி. அப்பாதுரையாரெல்லாம் இணைந்து பணியாற்றி இருக்காரு பௌத்த பணியில. நான் கேள்விப்பட்டிருக்கோம், அதனால டவுட்ல கேட்டேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க. சாம்பியன் ரீஃப்ல புத்தர் கோயில்ல இருந்திருக்காங்க. ஓ சரிங்க ஐயா. சரிங்க, நன்றி ஐயா. நன்றி நன்றி. சரி, இப்போ கேள்வி பதில் யாராவது இருந்தா கேட்கலாம். அப்படி இல்லைன்னா வாழ்த்துறை வழங்கக்கூடிய வந்து அந்த வாழ்த்துறைக்கு போயிடலாம் இல்லையா? குருசாமி ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். குருசாமி அவர்கள் இப்போ வந்து வாழ்த்துறை வழங்கி வாழ்த்துறை வழங்கலாமா ஐயா? வாழ்த்துறை வழங்கலாமா? ஜெய் பீம். உலகின் உன்னதம், இந்தியாவின் கௌரவம். அவர் நம்மண்ணில் பிறந்தது நமக்கு பெருமிதம். புரட்சியாளர் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் இந்தியன் சொசைட்டியின் சார்பாக யாவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை ஒரு முறை என தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தமிழ்நாடு பௌத்த சங்க பேரவையின் கருத்தரங்க தொடர், இணையவழி கருத்தரங்க தொடருக்கு
தலைமை ஏற்றி நடத்தி கொண்டிருக்கும் முனைவர் கௌதம் சன்னா, தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு பௌத்த சங்க பேரவை அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய நன்றிகள். இந்த நிகழ்ச்சியை முன்னிலை ஏற்றிருக்கும் மதிப்புக்குரிய திருநாவுக்கர் சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள் தெரிவித்துக் கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அது மட்டுமல்ல, இவ்வளவு நேரமும் அந்த பௌத்தத்தை நம்முடைய தலைப்புக்கு ஏற்ப தமிழ்நாடு பௌத்த மறுமலர்ச்சியின் பண்டித மணி டாக்டர் ஐயா அப்பாத்துரை அவர்களின் பங்கு குறித்து மிக தெளிவாகவும் நேர்த்தியாகவும் விளக்கமாகவும் எல்லாருக்கும் மிக எளிதில் புரியும்படி மிக மிக அரிய கருத்துக்களை அருமையாக எடுத்துரைத்த நம்முடைய முனைவர் ஐயா பி. விஜயகுமார் அவர்கள், தமிழ்நாடு தமிழ்துறை உதவி பேராசிரியர், நியூ காலேஜ், சென்னை அவர்களையும் வாழ்த்துகிறேன். நான் அவருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. விஷயங்கள் கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேல நான் அதை கவனிச்சு கேட்டே இருந்தேன். அந்த பண்டித தாசருக்கு பிறகு அந்த பௌத்தத்தை எவ்விதமாக அதை உயிர்ப்போடு கொண்டு வந்தாரு. அவருடைய ஆரம்ப காலம் சேலம் மாவட்டத்திலிருந்து KGF கோலாருக்கு வந்து அங்க ஒரு எண்ணெய் ஊற்ற வேலை செஞ்சு, அதுக்கு பிறகு அதுல ஒரு டிரைவரா மில் டிரைவர்னு சொல்லி அதை செய்து, அப்புறம் புத்தர் பால் ஒரு பேசிக்கலி இஸ் எ கிறிஸ்டியன். அவர் கிறிஸ்தவரா இருந்தாலும் கூட அந்த பௌத்தத்தின் மேல ஈர்ப்பாடுல எவ்வளவு விஷயங்களை, நிறைய விஷயங்கள் சொன்னாரு. நிறைய விஷயங்கள் உள்வாங்கி இருக்கு. ஆனா கொஞ்சம் தான் மனசுல நிறைய மனசுல நிக்குது. ஆனா மனநம் பண்ண முடியல. அவ்வளவு விஷயங்களை நம்முடைய முனைவர் ஐயா விஜயகுமார் அவர்கள் மிக தெளிவாக பட்டவர்த்தனமா எல்லாத்தையும் சொன்னாரு. அவருடைய ஆளுமை, பௌத்தத்துக்கான அவருடைய ஆளுமை எப்படி, எவ்வளவு புஸ்தகங்கள் எழுதியிருக்காரு, எவ்வளவு கட்டுரைகள் எழுதியிருக்கிறாரு, தமிழன் பத்திரிகைகள் எவ்வளவு விஷயங்கள் எழுதியிருக்காரு, எவ்வளவு மறுப்பு, எவ்வளவு எதிர்ப்பு, எவ்வளவு பிரச்சனைகள், அதான் எல்லாத்தையும் கலைந்து போட்டு பௌத்தத்திற்காக அவ்வளவு பாடுகளை பட்டு சும்மா நமக்கு எல்லா விஷயங்களும் டாப் டு பாட்டம் அவருடைய விறப்பிலிருந்து எல்லா விஷயத்தையும் நம்முடைய அருமை முனைவர் ஐயா அவர்கள் மிக அருமையாக நமக்கு வந்து அது விளக்கத்தை கொடுத்து நம்ம எல்லாருமே கிட்டத்தட்ட ரொம்ப நேரமா வந்து அப்படி கட்டி போட்டாருன்னு சொல்லணும். ஏன்னா பண்டிதமணி ஐயா, அவரு நம்ம அப்பாத்துரை ஐயா அவர்களுடைய தமிழ், அவருடைய பேச்சால் எப்படி அவர் கட்டி இழுத்தாரோ, கவர்ந்து இழுத்தாரோ, அதே போல நம்முடைய முனைவர் ஐயா கூட நம்மளை எல்லாம் கட்டி தான் போட்டா சொல்லணும். ஆனா அந்த அளவுக்கு வந்து அவருடைய வார்த்தை அவ்வளவு தெளிவாகவும் தீர்க்கமாகவும் விளக்கமாகவும் அப்படியே மனசுல ஆணி அடிச்ச மாதிரி இருந்தது. உண்மையிலே ரொம்ப எங்கேயும் போக முடியல, அதை கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதா இருந்தது. அது ரொம்ப உண்மையிலே கேட்க ரொம்ப அருமையா இருந்தது. அவருக்கும் நம்முடைய ஐயா காந்தி அவர்களுக்கும் உள்ள அந்த பயணம், அந்த தொடர்பு, அந்த உறவு, அப்புறம் ராஜரத்தின் அவர்களுக்கும் அப்பாத்துரை அவர்களுக்கும் உள்ள உறவு, அப்புறம் அம்பேத்கருக்கும் ஐயா அவர்களுக்கும் உள்ள உறவு, இப்படி நிறைய விஷயங்களை சொன்னாங்க. நிறைய விஷயங்களை கேட்டுக்கிட்டு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். உண்மையிலே இந்த இணையவழி பௌத்த சங்க பேரவையில இந்த இணையவழி கருத்து 29வது வாரத்தில் இணைந்ததுல எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இதுல ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த டாக்டர் அம்பேத்கர் இன்டெலெக்சுவல் சொசைட்டி ஐசப் சார்பில் மீண்டும் உங்களுடைய வாழ்த்து தெரிவிக்கிறேன். எங்களுடைய தலைவர் டாக்டர் அம்பேத்கர் இன்டெலெக்சுவல் சொசைட்டியுடைய தலைவராக இருக்கக்கூடிய சிவராஜ் அவர்களுக்கும், ஜெனரல் செக்ரட்டரி இயக்கிய தனகுமார் சார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிய நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கடமைப்பட்டுள்ளேன். இந்த பௌத்த வழி இந்த இணைய தொடரிலே, இந்த பௌத்த சங்க பேரவை நடத்தும் இந்த இணையவழி தொடரிலே கருத்தரங்கத்திலே எனக்கும் ஒரு வாய்ப்பை வழங்கிய பொறுப்பாளர்கள் அவர்களுக்கும், பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும், அந்த மித்த தலைமையில் உள்ள தலைமை நிர்வாகிகள் ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்து ஒரு அருமையான நிகழ்ச்சி. 29வது வாரம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஐயா அவர்கள், அந்த பண்டித ஐயா நம்முடைய அப்பாத்துரை அவர்கள் புத்த மாநாடு 2வது மாநாடு 3வது மாநாடுல சிறப்பான உரை ஆற்றியிருக்கான்னு சொல்லி அந்த உரையை பத்தி எல்லாம் மிக தெளிவாக ஐயா அவர்கள் நமக்கு விளக்கினார்கள். உண்மையில வந்து இதெல்லாம் அந்த ஒரு அருமையான விஷயங்கள், இதெல்லாம் வந்து நமக்கு கேட்கவே முடியாது. அந்த அளவுக்கு விஷயங்களை நம்முடைய புத்த மதத்தை எவ்வளவு உயிர்ப்போடு வச்சிருக்காரு. அவருக்கு ஆற்றிய பணிகள் பெரும்பங்கு உண்டு அவருக்கு. உண்மையிலே அம்பேத்கர் அவர்கள் அந்த புத்த மத தலைவருக்கு கூட அவருடைய நம்முடைய அப்பாத்துரை அவருடைய பங்கு கொஞ்சம் இருக்குன்னு கூட சொன்னாரு. உண்மையிலே மிகுந்த ஒரு சந்தோஷமான விஷயம், மனதிற்கு மகிழ்ச்சியும் இதயத்திற்கு இனிமையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமான இந்த ஒரு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வந்து செலவழிச்சது வந்து ரொம்ப ஒரு எவ்வளவோ விஷயங்களை செலவு பண்றோம். 2 மணி நேரம் அந்த பௌத்த கருத்துக்களை கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு நான் என்னுடைய அந்த வாழ்த்துறையை நிறைவு செய்ய விரும்புகிறேன்.
அதாவது டாக்டர் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார் ஒரே ஒரு வார்த்தை, கல்டிவேஷன் ஆஃப் மைண்ட் ஷுட் பி தி அல்டிமேட் எய்ம் ஆஃப் தி ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ். கல்டிவேஷன் ஆஃப் மைண்ட் ஷுட் பி தி அல்டிமேட் எய்ம் ஆஃப் தி ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ். அதாவது மனதை வளர்ப்பதே மனித இருப்பின் இறுதி நோக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காரு. அதாவது மனதை வளர்க்கணும். இந்த மனதை வளர்க்கிற இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு நம்முடைய ஆட்கள் என்ன பண்ணியிருக்காங்க, பௌத்தத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்க, பௌத்தம் தமிழ்நாட்டில் எப்படி வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்றத மிக தெளிவாகவும் பட்டவர்த்தமாக மிக அருமையாக சொன்ன நம்முடைய முனைவருக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது மிகையாக. அது மட்டுமல்ல, ஐயா நம்முடைய பகவான் புத்தர் சொன்ன ஒரு வாசகத்தை சொல்லி நான் என்னுடைய வாழ்த்துறையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். அதாவது என்னன்னா, காயங்களோடு சிரிப்பது எளிதல்ல, காயங்களோடு சிரிப்பது எளிதல்ல. அப்படி சிரிக்க ஆரம்பித்து விட்டால் எந்த காயமும் பெரிதல்ல சொல்லி பகவான் புத்தர் சொல்லியிருக்காரு. காயத்தோடு சிரிப்பது சாதாரண விஷயம் அல்ல. ஆனால் அப்படி தொடங்கிவிட்டால் எந்த காயமும் பெரிதல்னு சொல்லி பகவான் புத்தர் சொன்ன போல நம்முடைய வாழ்க்கையில பல விஷயங்கள்ல பல நேரங்கள்ல உடைந்து போனாலும் கூட இந்த மாதிரி புத்தகனுடைய சில விஷயங்களை நம்ம அதை பார்க்கும் பொழுது மிகுந்த மனதிற்கு மகிழ்ச்சியும் இதயத்திற்கு சந்தோஷமும் வருகிறது. ஓம் புத்தா நமோ என்று சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சிறப்பாக பேசிய நம்முடைய கருத்துரையாளர் டாக்டர் விஜயகுமார் அவர்களுக்கும், தலைமை வைத்த நம்முடைய அருமை சகோதரர் கௌதம் சன்னா அவர்களுக்கும், முன்னிலை வைத்த நம்முடைய சகோதரர் திருநாவுக்கரசு அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் டாக்டர் அம்பேத்கர் சொசைட்டியின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார், நன்றி, வணக்கம், நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ சார். நன்றி. சிறப்பான வாழ்த்துறை வழங்கிய திரு குருசாமி அவர்களுக்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றி. தமிழ்நாடு பௌத்த சங்க பேரவை மேற்கொள்ளும் பணிகளில் நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்போடும் ஆர்வத்தோடும் பங்கெடுப்பதற்காக எனது நன்றியை திரும்பவும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பான உரை நிகழ்த்திய டாக்டர் விஜயகுமார் அவர்களுக்கு எனது நன்றி, வாழ்த்து. நீங்கள் அனைவரும் அடுத்த வாரம் ஒவ்வொரு வாரமும் போல, முன்பெல்லாம் நாம் சனிக்கிழமை வைத்திருந்தோம், இப்போது ஞாயிற்றுக்கிழமைக்கு இதை மாற்றி இருக்கின்றோம். ஞாயிற்றுக்கிழமை 6:30 மணிக்கு அனைவரும் மீண்டும் கூடி அடுத்த தலைப்பில் பௌத்தம் வளர்ச்சி குறித்து நாம் விவாதிப்போம் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். நன்றி. நன்றி, அனைவருக்கும் நன்றி. சார் குருசாமி சார், சார் உங்க ஸ்கிரீன்ல ரைட் சைடு கார்னர்ல எண்டுன்னு இருக்கு பாருங்க, அந்த எண்டு கொடுங்க. எண்டு கொடுத்துருவோம் சார். எண்டு கொடுங்க. அதான் கொடுக்குறேன் சார். ஓகே சார், ஓகே 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 சார். ஹர்ஷா மேடம் கொஞ்சம் எண்டு கொடுங்க மேடம். ஹர்ஷா மேடம்.
ஹலோ ஹர்ஷா மேடம். ஹர்ஷா மேடம்.